மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் தமிழா. இந்த வருஷம் ஊரடங்கின் காரணமாக கொரோனா பெருந்தொற்றின் முதல் அலை, இரண்டாம் அலைன்னு வரிசையா இருந்து எல்லோருமே ஒரு மிகப்பெரிய அச்சத்திலையும் தவிப்புலையும் இந்த நோய் எப்பொழுது தீரும் அப்படிங்கிற பதட்டத்திலையும் இருந்த பொழுது, இந்த காலகட்டத்திலையும் பெரிதாக மகிழ்ந்திருந்தது யாருன்னா, இந்த வருஷம் பள்ளி இறுதி தேர்வு எழுத போற +2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெரிதும் மகிழ்ந்திருந்தது. ஏன்னா பரவாயில்லடா, இந்த கொரோனா நம்மளை காப்பாத்துருச்சு, நம்ம எல்லாரும் பாஸ் ஆனோம் அப்படின்னு. இப்படி ஒரு இக்கட்டான சூழலும் பெருமகிழ்ச்சி அடைந்தவர்கள் தான். ஆனா நிஜமா அதை யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம ஆன்லைன் வகுப்புகள் இருக்குது இல்லையா, அதற்கான ஒரு சிரமங்கள் இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் லீவ் விடாதான்னு காத்துட்டு இருந்த பிள்ளை பூரா ஓராண்டு காலமா எப்ப பள்ளிக்கூடம் திறப்போம், எப்ப நண்பர்களை போய் பார்க்க முடியும்னு ஏங்கின காலகட்டத்துக்கு வந்துச்சு. ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு வேலை சொல்றாங்களே, இது போல பள்ளிக்கூடத்துக்கே போயிடலாமே முடிவு வந்துச்சு. புள்ள அம்மாக்களுக்கு என்னன்னா, இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் வீட்டிலே இருக்கே, எப்ப பார்த்தாலும் போனே கையில வச்சிருக்கே, எப்ப பார்த்தாலும் ஒரு திரையை பார்த்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு பதிலாக பள்ளிக்கூடத்துக்கு போனா நல்லா இருக்குமேன்னு பெற்றோர்களுக்கு தோணுன காலகட்டம் இதுதான். இதை விட ரொம்ப முக்கியம், அந்த பிள்ளை இழந்தது அவர்களின் நண்பர்களை. கூட இருந்து அவனோட சண்டை போட்டு, அவளோட போட்டி போட்டு, அவளோட பேசி சிரிச்சு, அவளோட பரீட்சை பேப்பரை வாங்கி ஒத்து பார்த்து, எனக்கு தெரியாத பதில நீ எழுதிட்டியா, உனக்கு தெரியாத பதில நான் எழுதிட்டேன்னா பேசிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாம ஒரு முழுமையான ஓராண்டை கடந்துட்டோம். அப்ப இது முழுமையா பிள்ளைகளா அவர்களுக்கு மட்டும் இல்லாம பெற்றோர்களா நமக்குமே இது ரொம்ப புதுசுதான். பரீட்சை நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி கடைசியில பரீட்சை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு சொல்லியாச்சு. அப்ப இந்த புதிய கல்வி முறைக்கு இன்னும் நாம் எவ்வளவு நாள் பழக போறோம்னு தெரியல, இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இப்போதைக்கு. அதுல ஒரு பாஸ் ஆயிருக்காங்க. இதுல நான் முதல்ல இன்னைக்கு பேசும் பொழுது இன்றைய சூழலில் பெற்றோர்களும் மாணவர்களும் என்ன நினைக்கிறாங்க கல்வியின் எதிர்காலம் குறித்து அப்படின்னு தான் பேச நினைத்தோம். இந்த வருஷம் இந்த ஆல் பாஸ் ஆன முதல்ல உங்களுக்கு, நீங்க பரீட்சை எழுதாம பாஸ் பண்ணிருக்கீங்கல்ல, என்ன தோணுச்சு எல்லாருமே பரீட்சை இல்லாம பாஸ்ன்னு சொன்னோன்னு? ஃபர்ஸ்ட் சந்தோஷமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, இந்த மாதிரி நம்ம எழுதி வாங்குற மார்க்கை விட அது கம்மியா தான் வரும், இல்ல கூடவோ வரும் குறையவோ வரும்னு நினைச்சேன். சரி, எழுதுனா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சது. எழுதிதான் இப்ப நல்லா இருந்து தோணுது, பரீட்சை எழுதி நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும்னு தோணுச்சு. 10வது பாஸ் யாரு இந்த வருஷம்? கவர்மெண்ட் பாஸ் யாரு? உங்களுக்கு என்ன தோணுச்சு பரீட்சை எழுத வேண்டாம் பாஸ்ன்னு சொன்னோன்னு? பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஆனா எங்களுக்கு மார்க் ஒண்ணுமே வரல, தேர்ச்சி அப்படிதான் போட்டிருக்காங்க. தேர்ச்சி எல்லாருக்கும் மார்க்கும் போது நம்மளுக்கு வேலை கிடைக்கும் போது இது கொரோனா பேட்ச் அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடும். இதுக்கு ஒரு கொரோனா பேட்ச் பேரு தெரியல. நீங்க இப்ப நீங்க 12வது பரீட்சை தான் எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பீங்க? நான் ஒரு 550க்கு மேல எடுக்கலான்னு இருந்தேன். 600க்கு 550 வாங்கலாம்னு ஸ்டடி பிளானிங்லாம் வச்சிருந்தேன் 12th எக்ஸாம். அரசாங்கம் சில நடைமுறைகள் எல்லாம் கொடுத்திருக்கு, அதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு? இல்ல, பாக்கல இன்னும். ஏன் எதிர்பார்த்து வரலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுமே, அப்புறம் அதனால இப்படியே பார்த்தானே ஆகணும். பார்க்காம காலேஜுக்கு போறோம். ஓகே, பரீட்சை எழுதி தான் என்ன கூடுதலா மார்க் வாங்கலாம் நினைக்கிறீங்க? ஓகே, இது ஒரு சாரர் பரீட்சை வாய்ப்பு கிடைக்காத பொழுது உண்மை என்னன்னு தெரியல, ஆனா வாய்ப்பு இல்லாததுனால நான் பிரமாதம். ஆனா என் புள்ள நல்ல வேலைங்க, பரீட்சை நடத்தாததுனால பாஸ் ஆயிட்டான், இல்லாட்டா தாங்கிருக்க மாட்டாங்க. ப்ரெஷர் தாங்க அது. பரீட்சை நடத்தா நல்லா தான் நினைக்கிற பெற்றோர் யாரு? அப்படி சொல்ல முடியாது. வெளிப்படையா என் புள்ள படிக்க மாட்டான்னு சபையில சொல்ல முடியாது இல்ல சார். என்ன சார் என் புள்ள படிக்க மாட்டான்னு சொல்றதுல என்ன சார் மானக்கேடு? இந்த நாட்டுல இந்த உலகத்துல வெற்றி பெற்றவன் நம்ம நினைக்கிற எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிக்காதவன் தான். கண்டிப்பா அவன்கிட்ட கேட்டா 8th பாஸ் ஆகியாச்சு, கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ், 9th பாஸ், கொரோனா செகண்ட் வேவ், இப்ப படிடான்னு சொல்லியாச்சுன்னா கரும்பூஞ்சேன்றா வெள்ள பூஞ்சேன்றா அப்படி சொல்லிட்டே இருக்கான். அவர் 8th 9th முடிச்சு இப்ப இந்த வருஷம் 10th போறாரு. அவர் படிக்கிறாரு, இல்லன்னு சொல்லல. பட் படின்னு உட்கார்ந்து படிடான்னு சொல்லும்போ அதான் வந்துட்டு இருக்கே, வேவ்ஸா வந்துட்டு இருக்குது. இப்ப டெல்டா வந்துடா, டெல்டா பிளஸ் வந்துருது, +2 எல்லாம் தாண்டி காலேஜ் போயிடலான்றா ஃப்ரீயா. இப்ப நீங்க இந்த வருஷம் 10th பரீட்சை எழுதி பாஸ் பண்ண நினைக்கிறீங்களா, பரீட்சை எழுதாம பாஸ் பண்ண நினைக்கிறீங்களா? எழுதிதான். எனக்கு ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான், பேர் ஹர்ஷன்னு. அவன் LKG தான் படிக்கிறான். இப்ப மிஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது சரி நம்ம அங்கங்க போனா தப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஓரமா இருப்பேன். ஒழுங்கா உட்கார்றானா, அப்பா கேமரா ஆஃப்ல தான் பாருங்க, லீவ் இட் அப்படின்றான். LKG படிக்கிற பையன். அப்படிதான் ஆன்லைன் கிளாஸ் உடைய இது போயிட்டு இருக்குது இப்போ. அதாவது 10வது படிக்கிற பையன் உங்ககிட்ட சொல்றாரு, அப்பா கருப்பு பூச்சி கவலைப்படாத பாஸ் போட்டுருவாங்க என்னங்கிறாரு. LKG படிக்கிற பையன், அப்பா கேமரா ஆஃப் பண்ணி நீ ஒன்னும் கவலைப்படாத விட்டுருங்கிறாரு. ஆமா, இப்ப அவன் இப்போ பிரச்சனை ஆன்லைன் கிளாஸ்ல போல இருக்கு, உங்களோட தான் போல இருக்கு. வேற இந்த ஆல் பாஸ் போட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல் பாஸ் போட்டதை பற்றி என் பொண்ணு சொன்னான். 10th CBSE படிக்கிறான். என்னுடைய சின்ன பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் போட்டி இருக்குது. என் பொண்ணுடைய எய்ம் என்னென்னா, 10th கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கணும்ப்பா, கண்டிப்பாக படிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவளோட எய்மு போகிற ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். என்ன காரணம்னா, அவளுக்கு அந்த ஆன்லைனில் புரிஞ்சுக்க முடியல. என் பொண்ணு இங்கே வந்திருக்கா, பெரிய பொண்ணு ஒரு யோகாவில் ரெக்கார்டு ஹோல்டருங்க, அவள் அச்சீவ் பண்ணிட்டா. என் பொண்ணு சின்ன பொண்ணு, நான் படிப்பில் உனக்கு நான் பேர் வாங்கி தரேன்ப்பா அப்படிங்கும்போது படிக்கிறாங்க.
அவங்க காலேஜ் குமரகுரு காலேஜில் கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இயர். சரி, இதில் என்ன இப்ப அது மாதிரி சின்ன பொண்ணு சொல்ல நான் வந்து என் நோக்கம் வந்து அதுல நிறைவேறாம போயிருச்சு. நிறைய Class first வர்றது. அப்பாவுக்கு அவளுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ, நல்லா படிக்கலாம், நல்ல வேல்யூ. அது வந்து 0 ஆயிடுச்சு சார். இப்போ எல்லாரும் 10ஓட 11 பாஸ் ஆன மாதிரி 0 ஆயிடுச்சு சார். அதுதான். ஓகே. என்னுடைய மகன் வந்து இன்னொரு ரெண்டாவது மகன் இருக்காரு. அவர் 10th வந்து 311 எடுத்தார். இவர் நான் சொன்னாரு, இல்ல நான் 450 மேல நான் எடுப்பேன். இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி அவங்களாலையும் அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. 450 வாங்கணும்னா சார், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்தே 10th பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப பயமா இருக்கும்னு நினைச்சு லாஸ்ட்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கொரோனா பாஸ் வந்து எனக்கு சந்தோஷம் தான். கொரோனா பாஸ் பேர் வச்சிட்டீங்களா? எல்லாருமே சொல்றீங்களா அத? அது கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா சின்ன கொஞ்சம் கம்மியா படிப்பா, பெரிய கொஞ்சம் நல்லா படிப்பா. அதனால எனக்கு சந்தோஷம் தான். என்ன மார்க் எடுக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ பாஸ்ன்னு சொன்னோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்ல வேலைடா பரிச்சை நடக்கலன்னு. பெரிய பொண்ணு என்ன மார்க் எடுத்தாங்க? 10th வந்து 420 மார்க் எடுத்தாங்க. 420. இந்த பொண்ணு எவ்வளவு எடுப்பாங்க நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்க? அவ பாஸ் ஆயிடுவா, ஆனா கம்மியா இருக்கும் மார்க்கு. இந்த வருஷம் +2 பாஸ் இவங்க. காலேஜ் போறாங்க. உங்களுடைய ரெண்டாவது பொண்ணு இந்த வருஷம் 10th பாஸ். ஆல் பாஸ். ஓ, குடும்பமா கொரோனா பாஸ் ஆனீங்க. ஓகே, வேற யாரு இந்த கவர்மெண்ட் போட்ட ஆல் பாஸை பத்தி நீங்க பெற்றோரா என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீச்சராகவும் பெற்றோராகவும் பார்க்க போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் டெய்லி மாணவர்களை பார்த்து எனக்கு பழகிடுச்சு. அந்த பிள்ளைங்க எத்தனையோ முறை நான் வீட்டில் வந்து என் பிள்ளைங்கன்னு எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களை தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களையே நான் வந்து படிக்கலையே, அப்படி இப்படியே போகுது இந்த பேட்ச், எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோன்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போனா என் சொந்த பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க கூட இந்த பேட்சில் மாட்டியிருக்கிறது எனக்கு வருந்தத்தக்கதாக இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம், புக்கு வருது, அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி போகக்குள்ள அந்த மாணவர்களே இல்லாத பள்ளியை பார்க்கக்குள்ள அதை சொல்ல முடியல அந்த வார்த்தை, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஓகே, நீங்க டீச்சரா இருக்கீங்க? எஸ் சார். நீங்க டீச்சராக பள்ளிக்கூடத்துல உங்க பொண்ணு படிக்கிறாங்களா, வேற பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களா? வேற ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஓகே சார், நானும் ஸ்கூல் டீச்சர் தான். ஸோ ஆஸ் எ பேரண்டாவும் டீச்சராகவும் வந்து இதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுங்க சார். என்னன்னீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்றது. சப்போஸ் அவங்க படிச்ச ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கும்போது அதுக்கான உற்சாகம் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல கம்மியாயிடுது. அப்புறம் அவங்களோட எய்ம் வந்து டோட்டலா போயிடுதுங்க சார். இப்ப படிக்க ஒரு கிளாஸ் ரூம்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில குழந்தைங்க டல்லா இருப்பாங்க, சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இந்த ஆல் பாஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே ஈக்குவலா வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஆம்பிஷன், அந்த எய்ம் எல்லாமே மண்ணா போற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். ஆல் பாஸ்ல எல்லாரும் ஈக்குவல் ஆக மாட்டாங்களா? எல்லாருக்கும் ஒரு மார்க் லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல சார். என்ன இருந்தாலும் அவங்க ஒரிஜினலா எழுதி எடுக்கக்கூடிய மார்க்ன்றது அதுல வராது இல்லைங்க சார். அவங்களோட அந்த ரியாலிட்டி என்ன நம்மளால நம்ம பேரண்ட்டுக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸால ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார். அவங்க 1 இயர் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறது டோட்டலா வேஸ்ட் தானுங்க. இப்ப நம்மளும் 10th போது குழந்தைங்களை போட்டு ஸ்டஃப் பண்ணும், நீ மார்க் எடுக்கணும், 10th தான் உன்னோட லைஃப், உன்னோட கோல் இது, நீ அச்சீவ் பண்ண சொல்லிட்டு இருப்போம். சோ அது டோட்டலாவே அவங்களுக்கு ஸ்பாயில் தானுங்க சார். அது என்ன அவங்க கவர்மெண்ட்ல ஒரு பர்சன்டேஜ் போட்டாலும் ஒரிஜினல் ரியாலிட்டியா அவங்க எழுதி எடுக்கக்கூடிய மார்க்கோட ஹாப்பினஸ் இதுல கிடைக்காது இல்லைங்க சார். பேரண்ட்ஸ்க்கும் வந்து அது கிடைக்காது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்காது. இப்ப நீங்க ரியாலிட்டி சொல்றீங்க, ஒரிஜினலா அவங்க ரியாலிட்டி நீங்க ஏற்கனவே 10ஆவதுல அவங்க மதிப்பெண், 11ஆவதுல வாங்கியிருக்க மதிப்பெண், இப்ப 12ஆவதுல வந்து இன்டர்னல்ஸ்ல வாங்கியிருக்கு, இன்டர்னல்ஸோ பிராக்டிகல்ஸ்ல வாங்கியிருக்க மதிப்பெண், இதெல்லாம் சேர்க்கும் போது இதுவுமே அவருடைய தொடர்ச்சியான ஒரிஜினாலிட்டி தானே? இல்ல சார், தொடர்ச்சியான ஒரிஜினாலிட்டின்னு இருந்தாலும் ஆனுவல் எக்ஸாம்னு வைக்கிறது எதுக்குங்க சார்? அந்த ஆனுவல் அவன் இயர் ஃபுல்லா படிச்சு அவனோட மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த குழந்தைங்களோட மிகப்பெரிய கனவு, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும். இது மூலியமா எங்க அப்பா அம்மாக்கு ஒரு பெருமை கொடுக்கணும், நமக்கு ஒரு பெருமை, என் பையன் இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், அதுக்காக நான் எடுத்த ஹார்ட் ஒர்க் வந்து வேஸ்ட் போல, அவனோட ஸ்கூலுக்கு ஒரு பெருமை. இன்னைக்கு அந்த பெருமைகள்லாம் போயிடுச்சு. அந்த பெருமைன்றது ஒரு வார்த்தை அளவுல இல்லைனாலும் அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களோட ஃபியூச்சர் வந்து இது பாதிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். வேற இந்த ஆல் பாஸ் போட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விரும்புறேன். ரியலா நடந்த இன்சிடென்ட் தான். என் பையன் இப்போ +2 படிக்கிறான். ஆக்சுவலி அவன் 10th வந்து கரெக்டா எக்ஸாம் எழுதி முடிக்கிற அன்னைக்கு தான் லாக்டவுன் ஆரம்பிச்சாங்க. ஸோ 10th வந்து எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டான். மார்க் வந்துருச்சு 450 எடுத்தான், 90% எடுத்தான். ஓகே, தென் இவன் கூட படிச்ச வேற ஒரு ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கல. ஆக்சுவலி அந்த பையன் எப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவன் கான்சென்ட்ரேட் நிறைய பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அதெல்லாம் வந்து அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணல. ஏன்னா வந்து ஆனுவல் தானே நமக்கு மார்க் எடுக்க போறாங்க, நம்ம அதுல எழுதிடலாம், அதுல நல்லா படிச்சு எழுதிடலான்ட்டு ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. எக்ஸாம் வைக்காம போனதால என்ன பண்ணாங்கன்னா அந்த மார்க் எடுக்கும்போது 300 சம்திங் தான் வந்தது. ஸோ அப்படின்னும் போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர் ஆக்கணுன்ற ஒரு ஏம்ல தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த ஒரு பேட் இதுவும் வந்திருக்கு.
மற்றபடி சில பேர் படிக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ஆல் பாஸ்ன்றது வந்து சந்தோஷமா இருக்குமே தவிர படிக்கிற பசங்களுக்கு வந்து இது ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான். இது படிப்பை தவிர அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது சார். அதான் யாருமே பார்க்க மாட்றாங்க. இப்போ சில பேர் வந்து படிக்க முடியாத நிலைமையில படிக்க வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி அவங்க இது மேலே போக முடியும்? விட்டுட்டு வேலைக்கு தான் போகணும். வருமான சூழ்நிலை அந்த மாதிரி கண்டிஷன் ரொம்ப இருக்குது. இப்போ எங்கள் பொண்ணுக்கே வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்குது. எங்களால் அதுக்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். புக் வாங்கி தர முடியாது. அப்படி இருக்க கண்டிஷனில் நம்ம வந்து பெரிய படிப்புலாம் படிக்க வைக்க முடியாது. மார்க் இருந்தால் கொஞ்சம் பார்க்கலாம். மார்க் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சரி, ஏதோ ஒரு 2 வருஷமாவது படிக்க வைக்கலாம் நம்ம ட்ரை பண்ணுகிறோம். அதில் வந்து இந்த பசங்களுடைய ஒழுக்கம் ரொம்ப கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அரசாங்கம் செஞ்ச இந்த ஒரு சிறப்பான காரியம் கூட சொல்லலாம். வேற வழி இல்லை, அவங்க செஞ்சாங்க. அவங்க தேவையில்லாம செய்யல, வேணும்ட்டு செய்யல. இந்த ஆல் பாஸுங்கிறது வேற வழி இல்லாமல் செஞ்சதால இதுல வந்து நல்லதும் இருக்கு, பாதகமான சூழ்நிலையும் இருக்கு. இப்போ எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டவாளியான பிள்ளைங்க நிறைய படிக்குது. வேலைக்கு போயிட்டு மறுநாள் அப்படியே ஸ்கூலுக்கு வருங்க. அவங்களால படிக்க முடியலனாலும் அப்பயும் நாங்கள் வந்து காலையில் 8 மணிக்கெலாம் போய் கிளாஸ் எடுத்துட்டு 9 o'clock ப்ரேயர் பண்ணுவோம். ஈவினிங் கிளாஸும் எடுப்போம் அரசு பள்ளியில். அப்படி இருந்து கூட பார்டர் மார்க்கில் ஒரு மார்க் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிற பசங்களாம் இப்போ பாஸ்ன்னு கொடுத்ததால அதுங்க சந்தோஷமாக நான் ஐடிஐ போகிறேன் டீச்சர், நான் பாலிடெக்னிக் போகிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி போகுது. இது நினைக்கக்குள்ள கொஞ்சம் நல்ல விஷயமா தோணுது. அது ஒரு சாதகமான சூழ்நிலையா இருக்கு. கொரோனா பாஸ்ன்றது வந்து லாட்டரியில் விழுந்த பணம் மாதிரி, நம்ம உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி கிடையாது. இது என்னோட கருத்து. இது இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நிறைய மிஸ்யூஸ் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, என் பையனே வந்து 9th தான் படிக்கிறான். பட் அவனுக்கு எப்படி தான் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலோட இதெல்லாம் தெரியுதோ தெரியல, கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது, ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தா கேம்ஸ் ஓடிட்டு இருக்கு. எப்படா இதெல்லாம் செட் பண்ணுறேன் அப்படின்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் அவ்வளோ அழகாக செட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து கொரோனாவில் வீட்டில் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இப்போ வீட்டில் அப்பா அம்மா செய்கிற வேலைகளை பார்த்துட்டு ஏன்டாப்பா வீட்டில் இருக்கும், ஸ்கூலுக்கே போயிடலாமா அப்படின்னு நினைக்க தோணுது அவனுக்கு. சரி, நான் கடை வச்சிருக்கேன், என் கூட கடைக்கு கொஞ்சம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுப்பா, தொழில் கற்றுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், எனக்கு வேணாம், நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன். அப்படிதான் நடக்கும். ஸ்கூல் தான் நீ கூப்பிட்டு மாட்டீங்கல்ல? உண்மைதான். ஓகே, அவர் மேலே கொடுக்க மாட்டேன். ஆன்லைன் கிளாஸு ஹாலோ அல்லது ஒரு சின்ன வீடோ இருந்ததுன்னா நம்ம முன்னாடி பண்ண சொல்லுங்க. பசங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. அவர் முன்னாடி உட்கார்ந்து அந்த பையன் இல்லை சார், அதுதான் சொல்றேன். அதை பண்ண வேண்டாம்னா அதுக்கு உண்டான எஃபெக்ட் சொல்ல சொன்னாங்கன்னா கண்டிப்பா எந்த குழந்தையும் ஏத்துக்குவாங்க சார். நான் ஒன்று சொல்றேன் சார். அவங்க சொன்னாங்க சார், இந்த மாதிரி நாங்க சரி இல்லை ஆன்லைன் கிளாஸ்ல நாங்க கேம் விளையாடுறோன்னு. எனக்கு நடந்த இன்சிடென்ட், எங்க மிஸ் ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டு அவங்க டாட்டர் இல்ல அவங்க டாட்டருக்கு சாப்பாடு ஊட்டிருக்காங்க சார். அதுக்கு அவங்க வாய்ஸ் கேக்குது, அவங்க பாப்பா சொல்லுது மா ஊட்டி விடுமான்னு, எங்களுக்கு வாய்ஸ் கேக்குது. அவங்க சொல்றாங்க நாங்க சரியில்லைன்னு. அவங்க மேம்களே மிஸ்ஸுங்களே சரியில்லை, நாங்க என்ன சார் பண்றது? இல்ல, இவருக்கு மொபைல்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாரு, சைட்ல வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து விழும். ஓகே ஹாய்டா, ஓகே நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், அப்புறம் பேசு. அது ஓகேம்மா, அதே கம்ப்ளைண்ட் தான் அவரும் சொல்றாரு. பதிலுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க மட்டும் என்ன முழுக்க ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்றாங்க, அந்த பக்கம் பிள்ளை சோறு ஊட்டிட்டே தானே எனக்கு ஆன்லைன் கிளாஸ். இப்போதான் சார் ஸ்கூலுக்கு போயிலாம், இப்போதான் சார் ஸ்கூல்ல போய் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க. கொஞ்சம் 6 months பேக்லாம் வீட்டுல தான் சார் அட்டென்ட் சொல்லியிருந்தாங்க. அப்போதான் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதுல பர்பஸா உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன நஷ்டம் சொல்லி கொடுக்கறது அவங்களோட டியூட்டி. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உன்னோட டியூட்டி. அவங்க பாப்பாக்கு சாதம் விட்டுனா முன்னாடி சொன்ன லெசன் நீ கவனிக்க வேண்டியது தானே. அதை மைண்ட் பண்ணிட்டு நீயே உட்காந்துருக்க. மேம் அது வரைக்கும் உனக்கு கிளாஸ் எதுவுமே எடுக்கலையா? உனக்கு சொல்லிட்டு அவங்களுக்கும் குழந்தைங்க கமிட்மெண்ட் இருக்கும். யாரும் அப்படி வந்து ஓப்பனா பண்ண போறது இல்ல. சம் எமர்ஜென்சி நீ வந்து உன்னுடைய பர்பஸ்க்காக நீ படிக்கிற, உன்னோட ஃபியூச்சருக்காக நீ படிக்கிற. இதுல மேம் வந்து சாப்பாடு விடுறது ஒரு பெரும் குத்தமா சொல்றியே, இதுல அவங்களுக்கு எந்த விதத்துல நஷ்டம் கிடையாது. சொல்ல எப்படி மேம் அது யாருக்கு நஷ்டம்? உனக்கு நஷ்டமா அவங்களுக்கு நஷ்டமா? உன்னுடைய ஃபியூச்சர் அது. லிசன் பண்ணிக்கோ, மேமுக்கு எந்த விதத்துல நஷ்டம் கிடையாது. அவங்க பாப்பாக்கு சோறு விட்டுற 1 நிமிஷம் வேஸ்ட் பண்றாங்கன்னா நீ கேம் விளையாடி உன்னோட லைஃபே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நாங்க நடத்ததை கேட்டுன்னு தான் இருக்கோம். நாங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்களே. அப்படி கேட்காம இருந்தா நீ உடனே சொல்ல வேண்டியது தானே. ஏங்க மேம் நீங்க கிளாஸ் அதான் நான் சொல்றேன். நீ சொன்னியா மேம் கிட்ட? அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? திருப்பி 2 நாள் அப்படிதான் பண்ணாங்க, அப்புறமா தான் ஸ்டாப் பண்ணாங்க. இதுல நஷ்டம் வந்து டீச்சருக்கு எந்த விதத்துல நஷ்டம் கிடையாது. நஷ்டம் உன்னுடைய லைஃப், உன்னுடைய ஃபியூச்சர், உங்க அப்பா அம்மாவோட ஃபியூச்சர், உங்க அப்பா அம்மா உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற கனவு எல்லாத்தையும் நீ பொடிப்படியா பண்ற. அந்த பையன் வந்து +2ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா மட்டும் பள்ளிக்கூடத்துல எடுத்து போட்டுக்குவீங்க. எங்க பையன் தான் +2 ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாரு சார். அதுக்கு டீச்சரும் ஒரு காரணம் சார். பேரண்ட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் இல்ல. உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கையில் இல்ல கிளாஸ் எடுத்தீங்க. ஆமா சார். அப்படினா இன்னைக்கு வீட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வேண்டியது தானே சார்? நீங்க உள்ள சின்சியரா சொல்லிட்டீங்க, உன் வாழ்க்கை உன் கையில.
டீச்சருக்கு என்ன இருக்கு? நீ நல்லா படிச்சா நீ விளங்க போற. சரிங்க சார், உன் வாழ்க்கை உன் கையில சொல்லிடுறோம். உன் கையிலன்னு சொல்லிடுறீங்களா? ஆனா அவங்களை இண்டிபெண்டா விடுறீங்களா? ஏதாச்சும் இடத்துல இண்டிபெண்டா விடுறோமா? மார்க் எடுத்தாதான் உன்னோட லைஃப்னு சொல்லிடுறீங்க. ஆனா உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா எங்க கேக்குறீங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸும் கேக்குறாங்க. யாரோ ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்கலன்றதுக்காக நீங்க எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ இங்க மார்க் எடுத்தாதான் வாழ்க்கைன்னு இல்ல, எக்ஸாமும் ஸ்டடீஸும் ஒரு நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் வேணும். இப்ப தான். நம்ம டீம்ல மேம் நான் சொன்னாங்க, அந்த ஒரு பையனுக்கு வந்து நாங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டோம், பாஸ்ன்ற சாட்டிஸ்ஃபை இருக்கு. ஆஸ் ஏ டீச்சரா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை, ஆஸ் ஏ பேரண்டா உங்க இல்லனா என் பையன் ஃபெயில் ஆயிருப்பான், எப்படி +2 பாஸ் பண்ணானே இருக்கும். ஆனா அவனோட ஃபியூச்சர் என்ன சார் இருக்கும்? அவனுக்கு அந்த பேசிக் பிரமாதமா இருக்கும். எப்படி சார் இருக்கும்? எப்படி சார் இருக்கும்? அவனுக்கு என்ன சார் நாலேஜ் இருக்கும்? ஒரே நிமிஷமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சால் யார்? எனக்கு விவேகானந்தர் பிடிக்கும். ஸ்பீச்ல சுகிசிவம் சார பிடிக்கும். சுகிசிவம் சார் பிடிக்கும். சுகிசிவம் சாருடைய +2 மார்க் எவ்வளவு சார்? அவர் என்ன எடுத்திருந்தா எனக்கு என்ன சார்? அவரோட கருத்துக்கள் என்ன? அது எனக்கு ஏறுதா? அதே தான் அந்த புள்ள சொல்லுது. நீங்க சொல்றீங்க இருங்கம்மா, இந்த +2 தான் மார்க், அதுதான் வாழ்க்கை, நீ அதுல ஃபர்ஸ்ட் வந்துடணும், அதான் பள்ளிக்கூடத்துக்கு பெருமைனீங்கல்ல. சுகிசிவம் சாரோட +2 மார்க் இருங்கம்மா, சுகிசிவம் மார்க் சாரோட +2 மார்க் யாருக்கா தெரியுமா? சுகிசிவம் சாருக்கே தெரியாது. அது முக்கியம் இல்ல. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த சார் பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, படிக்கிறதுல வந்து நீங்க எல்லாரும் மேல் மட்டத்தை பேசிக்கிட்டே இருக்கீங்க. எளிய வீட்டு புள்ள என்ன ஆகும்? அவன் ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்க வர்றான், அவனை படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு புரியுது, அதனால படிக்க அனுப்புறோம். இந்த 2 வருஷம் வந்து பள்ளிக்கூடம் இல்லாமல் போனதுனால, ஒரு ஆண்ட்ராய்டு போன் 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியாம போனதுனால அந்த பிள்ளைய படிப்பை தொடர முடியாம போயிடும். ஒரு தடவை தொடர முடியாம போனுச்சுன்னா மீண்டும் மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் வரவே வராது அந்த புள்ள. அந்த பிள்ளைக்காக அந்த அம்மா சொல்றாங்க, நல்ல வேளை அந்த பிள்ளைல பாஸ் ஆனுச்சு. ஆமாங்க சார், நான் இல்லன்னு சொல்லல. பரீட்சை இருந்தா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலா போயிருந்தா அதோட படிப்பு தடைபட்டு இருக்கும். சரியா? படிப்பு தடைபட வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலா போக வேண்டியவன் ஃபெயிலா போகாம ஐடிஐக்கு போறான், டிப்ளமோ படிக்க போறேன் பிரமாதமா ஏதோ தொழிற்கல்வி கத்துட்டு இருந்துடக்கூடும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, அவன் வாழ்க்கை என்ன ஆகும், அவன் எல்லாம் பரீட்சை எழுதாம போயிட்டான் அப்படின்னா நல்லா இருக்கும். அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன், நல்லா இருக்கும். அப்படிதான் டீச்சர் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைப்போம். சோ அவன் அப்படி நாலேஜ் இல்லாம ஒரு 10+2 கஷ்டம் தெரிஞ்சாதான் புள்ள நல்லா வளரும். எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம், எஜுகேஷன் முக்கியம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம், எஜுகேஷனும் முக்கியம். நான் இல்லன்னு பார்ட் ஆஃப் லைஃப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப். எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப். எஜுகேஷன் பார்ட் ஆஃப் லைஃப் தான். எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எவன் ஒருத்தன் நல்லா கத்துக்கிறானோ, எக்ஸ்பீரியன்ஸ் விட பெட்டரான டீச்சர் யாருமே கிடையாதுன்னு எல்லாருமே நீங்களே சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உண்டு. ஆனா எஜுகேஷன் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், பட் எஜுகேஷன் இஸ் நாட் லைஃப். அதுதான் முக்கியமான. இந்த பெருந்தொற்று காலத்தில் மாறி வரும் கல்வி சூழலில் எதிர்கால கல்வி என்னவாக இருக்கிறது என்று பிள்ளைகளும் பெற்றோர்களுமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் தொடர்ச்சியாக ஆன்லைன் வகுப்புகள்ல நீங்க சந்திச்ச சிரமங்கள் என்ன? டவரே வராது சார். அப்புறம் மேம் கேட்பாங்க கேள்வி, ஏன்பா கிளாஸ்லயே இல்ல, டவர் இல்லாம எப்படி சார் உள்ள போக முடியும்? நெட்வொர்க் இஷ்யூ வரும். அந்த நெட்வொர்க் இஷ்யூ நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிளாஸை கட் அடிக்கிறதுக்காக நினைக்கிறோம்னு சொல்லி அவங்க நினைச்சுப்பாங்க. யாராவது ஏன்டா லேட்டா வந்தா டிராபிக்குமாங்க. 15 வருஷம் அதே ஊர்ல இருந்துட்டு, ஏன்னா 15 வருஷம் அந்த ஊர்ல இருக்க இன்னைக்கு டிராபிக் நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 15 மாசமா இந்த ஆன்லைன் கிளாஸ் பழகிட்டோம். நம்ம நெட்வொர்க் ப்ராப்ளம் சொன்னா அப்புறம் டீச்சர் சிரிக்க மாட்டாங்களா? சார் சீரியஸாவே நிறைய இடத்துல வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் இன்னும் இருக்கு. ஓகேப்பா, தினம் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறீங்க? இல்ல சார், நான் உட்காரும் போது அந்த இடத்துல தான் உட்காந்து படிப்பேன். ஒரே இடம் தானே? ஒரே இடத்துல தான். அந்த இடத்துல நல்லா கவனமா கண்டுபிடிச்சு நெட்வொர்க் வரமா போய் உட்கார்ந்து வேண்டியதானே சார்? கம்ப்ளைண்ட் பண்ணா கூட மாத்த மாட்டேங்கிறாங்க சார். அந்த டவரோட இஷ்யூல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவங்க எதுவும் மாத்த மாட்டேங்கிறாங்க. ஓகே, மொத்தம் உங்க ஏரியாவில டவர் இல்ல எங்கேயுமே? ஆமா சார், கண்டிப்பா. மொத்த ஏரியாவுக்கும் இல்ல சார், எங்க ஏரியாக்கு. ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு எந்த இடத்துல இருக்கீங்க? பீர்க்கங்கரணையில எங்கேயுமே டவர் இல்ல? எங்கேயுமே டவர் இல்ல சார். நாங்க இருக்கிற ஏரியால டவர் இல்ல, கம்மியா. எந்த தெருல? சூராத்தம்மன் கோயில் 3வது தெரு. 3வது தெருல வந்து எங்கேயுமே சிக்னல் இல்ல. நீங்க போன்லாம் யாருமே பேசுறது இல்ல? போன் பேசுறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் பாயிண்ட் இருக்கு சார். சார் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, மட்டும் நெட்வொர்க் இல்ல. அதான் சார் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு இந்த டீச்சர் தான்ப்பா சரி. எனி டைம் கேம் விளையாடுவான், அதை நெட் ஆன் பண்ணி காலி பண்ணிடுவான். அம்மா நெட்வொர்க் வரல மானிடுவான். ஐசா அவங்க யாரும் தெரியுங்களா? அதே ஏரியா தான். தெரியுங்களப்பா? தெரியும் சார். அம்மா சார். ஓகே, இப்போ இவர் சொல்ற நெட்வொர்க் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது வீட்டில். ஒரு டைம் அட்டன் பண்ணுவான், ஒரு டைம்ல என்ன பண்ணுவான், கரெக்டா கிளாஸ் போயின்னு இருக்கா, கரெக்டா எஸ் மிஸ் அப்படின்னு அந்த பிரசன்ட் மட்டும் சொல்லுவான். அது மட்டும் கால் கேட்க எனக்கு. கிளாஸ் போதெல்லாம் கேம் விளையாடின்னு இருப்பான். நெட்டு எனி டைம் காலி பண்ணுவான். காலையில செல்லு தொட்டா நைட்டு வேலை கையில வச்சுன்னு இருப்பான், கீழே வைக்கவே மாட்டான் செல்ல. எல்லா பசங்களுக்குமே இப்போ அந்த டைமிங்கு, டிசிப்ளினு, பங்க்சுவாலிட்டி எல்லாமே கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சதை 2 மணி நேரத்துல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோம். அதுக்காக கஷ்டப்பட்டு படிப்போம் நைட் அண்ட் டே. அது ஒரு மாதிரி வீட்டுல ஃபங்க்ஷன்னா கூட அட்டன் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இப்ப படிக்கிற பசங்க படிக்காத பசங்க எல்லாம் சரிசமமா ஆயிட்டாங்க.
அப்ப அந்த எக்ஸாமோட இதுவே அந்த பசங்களுக்கு தெரியல. ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன். நம்ம வந்து பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும். நீ என்ன ஆக விருப்பப்படுறியோ அது சொல்லு, அது பிரகாரம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஆயிடு. இப்போ என் பையன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் டாக்டர் ஆகிறேன்னு சொன்னான். சரிப்பா ஓகே நீ டாக்டர் ஆக, அதுக்கேற்ற மாதிரி படி. சரி நீட்டுக்காக நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, ஓகே நான் யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஆகிறேன் அப்படின்னு சொன்னான். எப்ப இது பிளஸ் ஒன்ல? 10th மிடில்ல வந்து நான் ஐஏஎஸ் ஆகிறேன் அப்படின்னு சொன்னான். 10th குவார்டர்லில வந்து டாக்டர் ஆனவர் 10th ஹாஃப் இயர்லில ஐஏஎஸ் ஆயிட்டாரு. ஐஏஎஸ் ஆயிட்டு சரி ஓகே நீ ஐஏஎஸ் ஆயிடுப்பா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போச்சு, இப்போ நான் வந்து அட்வொகேட் அப்படின்னும் போது என்ன பார்த்துட்டு ஓகே நான் ஜட்ஜ் ஆயிடுறேன், லா படிக்கிறேன், ஜட்ஜ் எக்ஸாம் எடுத்துட்டு கேட்டா போல என்ன எப்படி பண்றதுன்ட்டு நான் அவனை எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரொசீஜர். ஓகே நான் படிச்சுட்டு நான் ஜட்ஜ் ஆயிடுறேன் அப்படின்னா போல. இது +1 ஸ்டார்டிங்ல இந்த கொரோனா பீரியட்ல தான் வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஃபுல்லா சிந்திச்சுட்டு இருந்தா போல, யோசிச்சுட்டு இருந்தா சரி ஓகே உனக்கு என்ன ஆக நீ விருப்பப்படுறியோ. ஏன்னா நான் அவனை வந்து நான் ப்ரெஷரே போடல, நீ இதுதான் ஆகணும்னு சொல்லல, ஜட்ஜ் ஆகணும்னா போல. இப்ப கடைசியா +1 ஸ்டார்டிங் நடத்திருக்கும் போது இப்போ வந்து நான் சைக்காலஜிஸ்ட் ஆகிறேன், சைக்கியாட்ரிஸ்ட். இப்போ லாஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ +1 ஸ்டார்டிங்ல சைக்கியாட்ரிஸ்ட் ஆகிறேன்னு சொன்னாப்புல, இப்போ இது வரைக்கும் அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கா போல. ஓகே ஃபைன் பண்ணி அந்த லைன்லயே போடுன்ட்டு அவங்க லைன்ல விட்டுட்டோம். இப்போ அப்படின்னும் போது அவங்களுக்கு விருப்பப்படுற சப்ஜெக்ட் அவங்க படிக்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க நல்லா அதுல இது பண்ணுவாங்க. ஃபுல்லா சைக்கியாட்ரிஸ்ட்ல முடிவா இருக்கீங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அதான் கிளினிக்கல் சைக்காலஜி படிக்க முடியும். அப்புறம் எப்படி இனிமே எப்படி போய் அது படிக்கிறது? நீங்க எதனால ஜட்ஜ்ல இருந்து சைக்கியாட்ரிஸ்ட்க்கு வந்தீங்க? அது ஆக்சுவலி என்னோட 4th ஸ்டாண்டர்ட்ல ஆக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவு. அப்பா சொல்லவே இல்ல. அது முன்னாடி இருந்தது. படிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க 10th இருந்து கணக்கு வச்சிருக்கீங்க, என்ன ஆகணும்னு கணக்கு வச்சிருக்கேன். அப்பா சொன்னாரு ஆக்டர் மட்டுமே உன்னோட கோலா வச்சுக்காத, அதுக்கு சைடா ஒண்ணு வச்சுக்கோ, ஆக்டர் முடியலன்னா இது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சோ அப்போ நான் பார்த்ததுல எனக்கு இன்னொரு சைட்ல டாக்டர் இருந்தது. டாக்டர் எடுத்தா எனக்கு நீட்டுன்னு வந்தது. நீட்டு படிச்சேன், பயாலஜி சுத்தமா பிடிக்காது, விட்டேன். நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி போனேன், யூபிஎஸ்சி ஜெனரல் நாலேஜ், ஐயோ தலைவலி, விட்டேன். அப்புறமா நெக்ஸ்ட் ஜட்ஜு அப்பாவோட புக்ஸ்ல அப்படி ஒன்னொன்னு ஏதாவது ஆகணும்னு ஏதாவது படிச்சுதான் ஆகணும். இதுக்கு ஒரே வழி என்னன்னா 4வது எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. அதுவும் அதுக்கும் இப்போ ட்ரை பண்ணி தான் இருக்கேன். அண்ட் சைக்காலஜின்னு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா மைண்ட் ரிலேட்டட், அது இல்யூஷன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி வேற யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் என்ன இருக்கு சார்? எனக்கு என் பையன் டாக்டர் ஆகணும்ன்ற எய்ம் உண்டுங்க சார். ஒருவேளை அவன் இந்த கொரோனால படிக்காம விட்டுட்டானா, இந்த கொரோனா சாக்கா வச்சு எல்லா குழந்தைங்களுக்குமே அது வந்து எல்லாருமே என்னன்னீங்கன்னா பேசிக்கலா எது நெகட்டிவா இருக்கோ அது தனக்கு சாதகமா ஆக்கிக்கணும்னு நினைக்கக்கூடிய வயசுல அவங்க இருக்காங்க. சோ நான் வந்து டாக்டர் ஆகணும் தான் ஆசை. அவனுக்கு வந்து ஹோமியோல டாக்டர் ஆகணும் ஆசை. ஓகே அது உன்னுடைய விருப்பம், அதுக்கு என்ன பண்ணணுமோ அது நாங்க பண்ணுவோம். ஆனா நீ படிக்க வர்றது நீ தான் படிக்கணும். உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சிவ் உன்னை எப்படி மோட்டிவேட். எதனால டாக்டர்ல ஹோமியோ நீங்க தேர்ந்தெடுத்தீங்க சார்? ஏன்னா நம்மளோட தாய் மருந்துல வந்துட்டு ஆயுஷ்ங்கிறதாங்க சார் மெயின். அந்த ஆயுஷ்ல மெயினா இருக்கிறது ஹோமியோங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா டிசிப்ளின் போயிடும்னு. அந்த மாதிரி 100% இல்லைங்க சார். சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா டிசிப்ளின் கட்டாயமா இருக்குங்க சார். நான் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க சார். நான் இப்ப வந்துட்டு இங்க வந்திருக்கேங்கும் போது டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க சார், என்ன வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணாங்க சார். அதே மாதிரி பேரண்ட்ஸும் பண்றாங்க சார். அப்ப வந்துட்டு நம்ம ஒரு மோட்டிவேஷன் பண்ணும்போது அவங்க கட்டாயமா டிசிப்ளின் வந்துட்டு மாற மாட்டாங்க சார். அப்ப வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் முதல்ல இருந்து அரசு பள்ளி தான் படிக்கிறீங்களா? இல்லைங்க சார், நான் இந்த இயர் தான் சார் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தேன். 10th தான் போய் மாறினீங்க? ஆமாங்க சார். ஏன் 10th போய் மாறினீங்க சார்? நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல தாங்க சார் படிச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு எக்கனாமிக் கொஞ்சம் டவுனா இருக்கறனால நான் வந்துட்டு இங்க வந்தேங்க சார். ஓகே, அவர் எதனால பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தீங்க நீங்க முதல்ல? சார் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டீச்சர்? ஆமாங்க சார். ஓகே, நீ எங்க டீச்சரா இருக்கீங்க? நான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பார்ட் டைம் ஹிந்தி டீச்சரா போயிட்டு இருக்கேன். பார்ட் டைமா போயிட்டு? ஆமாங்க சார். ஓகே, அவரை ஒரு ஸ்கூல்ல சேர்த்தீங்க? ஆமாங்க சார். அப்புறம் இப்ப இந்த பொருளாதார சிக்கல்கள்னால இந்த இது நடக்கும்போது பிள்ளைக்கு அது புரியுதுங்கிறதுனால சரி அரசு பள்ளிக்கு சேர்த்துட்டீங்க? ஆமாங்க சார். அவனோட விருப்பத்தின் பேர்ல தான் சார் சேர்த்தோம். அதான் அவரே சொல்றாரு. ஆமா, அவனோட விருப்பத்தின் பேர்ல சேர்த்தோம். ரெண்டாவது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே ஸ்கூல் கிடையாது, ஒன்லி ஆன்லைன். ஆன்லைன்ல ஒரு டீச்சரா நான் எடுக்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஆப்போசிட்ல குழந்தைங்க ரிசல்ட் எனக்கு ப்ராப்பரா இல்ல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னீங்கன்னா எக்கனாமிக்கலா அப்படி யோசிச்சேன் நானு. அப்போ ஒரு சப்ஜெக்டுக்காக தூங்கிட்டு இருக்கிற ஸ்கூல், அதாவது ஸ்கூலுக்கே போகாம இயர்லி மினிமம் ஒரு 50 to 80,000 நாங்க பேர் பண்ற மாதிரி இருந்தது. அந்த அமௌண்ட்டை நான் டிவைட் பண்ணி அவனோட லைஃப்க்கு எப்படி வேணுமோ வேற அதர் ஆக்டிவிட்டிஸ்ல கொடுக்கலாம். பணம் இல்லாம அந்த பணத்தை நம்ம இதுக்கு செலவழிக்கலாமே. சார் அதே ஸ்டடீஸ் இப்ப நானும் டீச்சரா இருக்கிறேன், அவன் என்னோட பேச்ச ஒபே பண்ணுவான், என்ன சொன்னாலும் கேட்பான். சோ அந்த குவாலிஃபிகேஷன் நம்மளே கொடுப்போம்
அப்ப அதுக்கு பதிலா அவனை வந்து இப்ப ஹிந்தில பாத்தீங்கன்னா வந்து ஹிந்தில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஹையர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். சோ அந்த மாதிரி அடிஷ்னலா அது போக கம்ப்யூட்டர் ஃபுல்லா அவனுக்கு நாலேஜ் இருக்கு. சோ அந்த மாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அவனுக்கு கொடுக்கலாம். அதுக்கும் போக பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்னும் போது நான் ஃபீல் பண்ணதும் அவன்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா ஓவர் ஸ்ட்ரெஸ். இப்ப அவன் பிரைவேட் ஸ்கூல்லும் போது காம்படிஷன் நிறைய இருக்கும். அவன் வந்து ஒரு 490 எடுத்தானா என் பையன் வந்து கிளாஸ்ல ஒரு 8th மார்க்கும் 9th மார்க்கும் வருவான் 10th. அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல 490 எடுத்து அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தானா எனக்கு அது போதும். அவன் அந்த மோட்டிவேஷன் வந்து அவனை தூக்கி விடும். சோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் எக்கனாமிக்கலாகவும் அந்த எக்கனாமிக்க நான் வேற விதத்துல கொடுத்தேன்னா என் பையனுக்கு மல்டிபிளா ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்றதுனால நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தேங்க சார். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க? எதனால இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால தனிமையில் இருந்தனால என்ன மாறுனுச்சு? 10th இந்த வருஷம் 10th படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. லைக் ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் அந்த மாதிரி போச்சு. லைக் நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போல இருக்கு. லைக் அம்மாவுக்கு வந்து பிஸ்னஸ் அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டர் அதான் ஃபிக்ஸ்ட். ஸோ நான் டாக்டர் படிச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டாக்டருக்கு படிச்சு அதே பிசினஸ் ஆகணும். அப்புறம் அதே பிஸ்னஸ். நீங்க எதனால அவளை அடம் பிடிக்கிறேன் டாக்டரா தான் ஆயிடுறதுன்னு? அடம் பிடிக்கலைங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நான் வந்து அஸ் டீச்சரா அவங்க நினைக்கவே இல்லை, நீங்க நினைச்சீங்கிறாங்க. இல்லைங்க சார், அவங்க அப்பா தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னோட ஓல்டர் சிஸ்டர் சார். எனக்கு ஸ்டார்டிங்ல எதுவும் இல்லை, பிளாங்கா இருந்தது. ஸோ அவ டாக்டர் சூஸ் பண்ணோன்னே எனக்கும் அடுத்து அதே லைன் மாதிரி தான் வருது. ஓகே, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும். ஸோ இது நான் ஒரு மீடியமா எடுத்துக்கிறேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் மாறி வரும் கல்வி சூழலில் எதிர்கால கல்வி என்னவாக இருக்கிறது என்று பிள்ளைகளும் பெற்றோர்களுமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப +2க்கு ஒரு மார்க் போட்டாங்க, ஜெனரல் பாஸ். 10வது மார்க் போட்டாங்க, அது கொரோனா பாஸ் ஒரு பேர் வச்சிருக்கோம். ஆனா இதுல நடுவில் வந்து ஒரு கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாரும் பாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பரீட்சை இருக்கு எல்லாரும் எழுதுங்கட்டாங்க, அந்த பாஸ்லாம் செல்லாதுன்னு. அப்படி பாஸ்ன்னு சொன்ன பொழுது நீங்க என்ன நினைச்சீங்க? அப்புறம் திருப்பி பரீட்சை எழுதுன்னு சொல்லும் போது என்ன சிரமமா இருக்குது? நான் வந்துட்டு டிப்ளமோவில் இருந்தேன். என்னோட லாஸ்ட் செம் வந்துட்டு ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அப்போ நல்லா படிக்கிறதுனால என்ன இது ஆல் பாஸுங்கிறாங்க. ஏன்னா மார்ச் அந்த டைம் வரைக்கும் தான் நாங்கள் போயிருந்தோம். சரி எப்படி போட போகிறாங்க தெரியல, ஏன்னா ஃபைனல் இயரு, நம்ம இதுக்கப்புறம் ஜாபு போகிறோம், மறுபடியும் கொரோனா பேட்ச்னு ஏதாவது ஒன்றத்தை கொண்டு வந்துருவாங்க. அது டிப்ளமோ வேற. ஏற்கனவே வந்துட்டு டிப்ளமோ படிச்சுட்டோன்னா நான் இப்போ இன்டர்வியூஸ் போயிருந்தப்போ வந்துட்டு ஒரு 6000 7000 அந்த ரேஞ்சு தான் இருந்தது. அதேமாதிரி என்னோட லைனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நான் வந்துட்டு சிஎஸ், அது எல்லாமே மெஷின் ஒர்க்காக இருந்தது. சிஎஸ்க்கு வந்துட்டு டிப்ளமோவில் வேல்யூ இருக்க மாட்டுது. அவங்க வந்துட்டு பி அந்த மாதிரி, ஏன்னா பிஇ படித்தாலே வேல்யூ இல்லாதப்போ எங்களுக்கு டிப்ளமோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றப்போ எங்களுக்கு வந்துட்டு நான் நல்லா படிக்கிறதுனால நான் மட்டும்தான் என் கிளாஸில் பார்க்காம எழுதுனது. மீதி எல்லாருமே ஓப்பன் புக் தான் பண்ணாங்க. அந்த டைம்ல எங்கள் வீட்டில் கோவிட் வேற, எனக்கு போஸ்ட் பண்ணுறது ஒரு சிரமமாக இருந்தது. அந்த இது எல்லாமே மைண்டில் ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல எக்ஸாம் நமக்கு இல்லாமலே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு. பட் ஒரு பக்கம் இல்லை, நமக்கு ஃபியூச்சர் இதில் தான் இருக்கு. ஏன்னா நான் கவுன்சிலிங் போகிறதா இருந்தனால அப்போ எழுதுனேன். ஆனால் என்னன்னா எனக்கு அப்போ மார்க் வந்தது, ஆனால் அதுக்கு எதுவுமே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா மற்ற 2 வருஷம் வந்துட்டு நான் படிக்கும்போது மார்க் வந்தப்போ எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஓகே ஓகே அப்படின்னு. இந்த இதில் வந்துட்டு என்ன இது படிச்சா எழுதுனீங்க, பார்த்து தானே எழுதுனீங்க, இதில் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நேம். இப்போ படித்து எழுதினாலும் எங்களுக்கு அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு சைடாவே தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ்ல நல்லா மார்க் எடுத்துடுறாங்க, பாஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு. இப்போ பாஸ் ஆனவங்களுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்க மாட்டுது. என் கூட டிப்ளமா படிச்சவங்க யாருக்குமே வேலை கிடைக்கல. எல்லாரும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல தான் வேலை செய்யறாங்க. ஏன்னா பினான்சியல் நீடு. பிள்ளைக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ல புள்ள அண்டர்வ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போதுமே எந்த நேரத்துலையுமே ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னு கேளுங்க, காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஈவினிங் 5 மணிக்கு முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னம்மா தூங்குனியா? படுத்தேன். இது மாதிரி ஒரு ஏதோ பக்கம் தான் பேசுகிறவங்க தவிர ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு சந்தோஷமா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது எனக்கு. சார் நான் வந்து கொரோனா பேட்சில் நார்மல் பேட்சில் 12th பாஸ் பண்ணேன் சார். அடுத்து இப்போ காலேஜ் செகண்ட் இயர் போகிறேன். 2 செமஸ்டர் வந்து முடிச்சிட்டேன், ஆன்லைன்லேயே தான், அது கொரோனாலேயே முடிச்சிட்டேன். காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்றதே தெரியாமல் ஒரு வருஷம் வந்து ஓடிட்டதுன்றது வந்து ரொம்ப ஒரு வருத்தமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிடுன்ற ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடியுது. ப்ளஸ் நம்ம எதுவுமே கற்றுக்காமலே ஈஸியாக பாஸ் ஆகிட்டே இருக்கோம். ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்றது ஒரு மன அழுத்தமும் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நெக்ஸ்ட் வந்து நம்ம தான் வந்து குடும்பத்தை பார்த்துக்க போகிறோம்.
ஸோ நம்ம எக்ஸாம்ல இந்த மாதிரி ஆன்லைனில் பாஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து எப்படி வந்து குடும்பத்தை வந்து பார்த்துக்க போகிறோம்? குடும்பத்தை ஆன்லைனில் பார்த்துக்க முடியாது, எக்ஸாம் ஆன்லைனில் பாஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து எஜுகேஷனை பற்றி தான் சொன்னாங்க. அதே டைமில் வந்து மாணவர்களுடைய இன்னொரு லைஃப்பும் வந்து கீழே போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஆனால் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து 12th வரைக்கும் படிக்கும்போது வந்து ஒரு 2 முறை வந்து நேஷனல் லெவலில் வந்து அத்லெட்டிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து காலேஜ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணணும், அதில் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட காலேஜ் ஜாயின் பண்ணும்போது காலேஜே இப்போ நம்ம வந்து படிக்க முடியல, நம்ம எங்கே ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறோன்ற ஒரு தாட் வந்துருச்சு. அதே மாதிரி நான் என்ன மட்டும் சொல்லலை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டு தான் இருக்குது. என்ன காரணம் பார்த்தா லாக்டவுன் வீட்டில், ஏன்னா படிப்பு கூட வீட்டில் இருந்து படிச்சிடலாம் சார். ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா வீட்டில் இருந்து ஆன்லைனில் படிச்சிடலாம். அத்லீட் சரி சார், ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, ஸ்விம்மிங் கிளாஸ் ஆன்லைனில் நடத்த முடியுமா? அதே மாதிரி அத்லெட்டிக் நான் லாங் ஜம்பர், எனக்கு எங்கள் கோச் வீட்டில் நீ ஒரு கோட்டு போட்டுக்க, நான் ஒரு கோட்டு போட்டுக்கிறேன், ஜம்ப் பண்ணலாம்னு சொல்ல முடியும். லாங் ஜம்பா? ஆமா சார். ஓகே, அதுல என்ன ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க? நான் வந்து அண்டர் 14ல வந்து ட்ரையாத்லான்ன்ற ஈவென்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட் ரெக்கார்டு சார். ஓகே, சூப்பர். இந்த 6 இயர்ஸ் ஆகுது, 5 இயர்ஸ் ஆகுது, இன்ன வரைக்கும் அந்த ரெக்கார்டு யாரும் பிரேக் பண்ணல. ஓகே. ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையும் வந்து என்ன மட்டும் சொல்லலை, எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாதிப்பு. மாறி வரும் சூழல்ல கல்வி சூழல், கல்லூரிக்கு போகல, பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்கிறதுனால நண்பர்களை இழந்திருக்கிறது எல்லாரும் இருக்குது, அந்த சூழல் இழந்தீங்கன்னு. இப்போ இவர் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிற ஒரு விஷயம் வந்து நான் போய் ப்ராக்டிஸ்க்கே போக முடியாது, என் கோச்சை சந்திக்க முடியாது, தாண்டுவதற்கான இடம் இல்லை, அதை நான் மிஸ் பண்ணுறது. அதே போல வேற எதெல்லாம் மிஸ் பண்றீங்க? இப்ப எப்பவுமே நம்ம வந்துட்டு நாங்க 12th எல்லாமே பப்ளிக் எழுதின பேட்ச். எங்களுக்கு அந்த ரொம்ப பெருமை. உங்களுக்கு முன்னாடி எல்லாருமே அப்படித்தான் எழுதுனாங்க. அப்படி இல்ல சார், உங்களை மேல கிடையாது, நாங்கெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இல்ல. இப்ப எல்லாருமே கலந்து இருக்கோம்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்ப என் கூட இருக்கவங்க நிறைய பேர் இல்ல எழுதாம இருந்தனால இப்ப எங்களுக்கு வந்து அந்த புக்கை பிடிச்சு படிக்கிற அந்த இது பழக்கம் இருக்கும். இப்ப எல்லாமே பிடிஎஃப்னு இருக்கு, எங்களுக்கு அது படிக்க வந்துட்டு கஷ்டமா இருக்கு. எனக்கு பர்சனலா வந்துட்டு புக்கோட ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் போயிடுச்சு நமக்கு. இப்ப அதுனா இப்ப நான் வந்துட்டு படிக்கும் போது போனை தள்ளி வச்சுட்டு புக் வச்சு படிக்கிறாள். இப்ப மறுபடியும் போன்லயே படிக்கிறதுனால கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும் சார். சார் நோட்டிபிகேஷனே ஆன் பண்ணாலும் போன் வரும். எப்படியாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தே ஆகும். நம்ம படிக்கணும்னு உட்கார்ந்தாலும் இந்த ஆன்லைன் மோட்ல வந்துட்டு அந்த என்விரான்மெண்டே போயிடும். ஓகே, இந்த மாதிரி வரும் கல்வி சூழல்ல வேற எதையெல்லாம் நீங்க இழந்திருக்கதா நினைக்கிறீங்க? நான் ஒரு பிஎஸ்சி விஸ்காம் ஸ்டூடெண்ட் சார். நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றது என்னன்னா என்னோட ப்ராக்டிக்கல் சார். தியரிலாம் நடத்துவாங்க, எனக்கு எல்லாமே புரியும் சார். நான் இது வரைக்கும் புக்கு படிச்சது கிடையாது, எல்லாமே என்னோட ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் இது வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார். இப்போ என்னன்னா எங்களோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு கேமரா பத்தியா இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு லோகோ டிசைன் இருந்தாலும் எங்க ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கும் போது அது எனக்கு ரொம்ப புரியாது சார். ஆனா காலேஜ் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொன்னாங்களே, அப்போ போய் எங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டு ஒரு முறை தான் சார் கத்துக்கிட்டேன். அவ்வளோ எனக்கு எல்லாமே பண்ண தெரியும் இப்போ. அதுதான் சார் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பிராக்டிகல் கிளாஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார். ஓகே, என்ன சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சிக்கல்ல பிராக்டிகல் கிளாஸ் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது. நான் ஒரு மல்டி ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து ரோட்ராக்ட், என்சிசி, அப்புறம் காலேஜில் இருக்க முக்காசி கிளப்ல நான் இருப்பேன், சிட்டிசன் கன்சியூமர்ஸ் கிளப், அப்புறம் கிளாஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ், என்சிசி கேடட். ஸோ ஆஸ் எ என்சிசி கேடட்டா மெயினா நாங்கள் கேம்ப் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஓகே, வேற எதெல்லாம் மிஸ் பண்றீங்க? இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து இப்ப ஒரு பீரியட் போர் அடிச்சதுன்னா அந்த பீரியட்ல நாங்க சாப்பிட டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட பார்ப்போம். அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். டெஸ்க்கு கீழே வச்சு டெஸ்க்கு கீழே வச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றது, பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பிசிக்ஸ் பீரியட்ல எல்லாம் நிறைய பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடும்போது டீச்சர்ஸ் கண்டினியூஸா எடுத்துன்னு இருப்பாங்க, முடிஞ்சிச்சுன்னா அவங்களே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இதுவே வர்ச்சுவல் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் நேரில் எடுக்கும்போது டீச்சர்ஸ் அந்த 2 நிமிஷம் வெளியே போற கேப்ல அப்படி கத்தி அட்டகாசம் பண்ணுவோம், பிரின்சிபலே உள்ள வந்து நிற்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் தென் டீச்சர்ஸ் கூடயே நாங்க கும்பல் சுத்தி அவங்க கூட லஞ்ச் சாப்பிடுறது, அவங்க கூட கிளாஸ் டைம்லயே ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது. ஆனா இப்ப இதுல இன்னொரு சௌரியம் இருக்கு பெற்றோர்களுக்கு, உங்களுக்கு இன்னொரு அசௌரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிளாஸ்ல இருக்கும் பொழுது நம்ம ஒரு 2 நிமிஷம் கேப் கிடைச்சிச்சுன்னா இதை போல சத்தம் போட்டு பக்கத்து கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்துடக்கூடும், அல்லது பிரின்சிபாலே வந்துடக்கூடும், யாரோ வந்து பாத்திரக்கூடும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு. ஆனா வீட்டில் ஆன்லைன் ஆக்கும்போது எப்பவுமே நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்முடைய பெற்றோர்கள் நின்றுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தெரியாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி உங்களுடைய பிள்ளைகள் நேரடியா, அதாவது இதுவரையும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, படிச்சாங்க, சாயந்தரம் வந்தோம், மாசத்துல ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கார்டை பார்த்தோம், மார்க் ஷீட்டை பார்த்தோம் தான் இருந்திருக்கும் கல்வியோட நமக்கு இருக்க தொடர்பு. இப்ப புள்ள தினசரி பள்ளிக்கூடத்தில் வீட்டிலே உட்காந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு என்னவாக பிள்ளைய புரியுது அவளுடைய படிப்பை பத்தி, அல்லது அந்த படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறீங்களா அல்ல செலுத்துறது இல்லையா? சார் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது.
காரணம் என்னன்னா அவங்க மார்னிங் ஒரு 8 மணிக்குள்ள போனேன்னா அதோட 5 மணிக்கு தான் எங்ககிட்ட வருவாங்க. அப்போ நிறைய சிலுமிஷங்கள் பண்ணலாம், நல்லது பண்ணலாம், கெட்டது பண்ணலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம முன்னாடி உட்காந்து ஆன்லைன் பண்ணும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நாம உட்கார வச்சு செய் படின்னு சொல்ல முடியாது. இவங்க டீச்சர், அவங்க பையனை உட்கார வச்சு பண்ண சொல்லுங்க, இவங்க அந்த டீச்சர் கிட்ட தான் விடுவாங்க. ஏன்னா இவங்க அம்மா. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க, இவங்க மூலமா தான் என்னுடைய பையனை இப்போ ஒரு நிமிஷம் கண்ணால நிறுத்தினாங்க. இவங்க பேசினாங்கல்ல, நான் தாய், அவனுக்கு அம்மா. ஆனா இவங்க யாருக்கோ டீச்சர் இருந்தாலும் பட் அவங்க டீச்சர். இப்ப என்ன சொன்னாங்க, டேய் அவங்க 1000 பண்றாங்க, சோறு ஊட்டுறாங்க, செய்யறாங்க, அது இருந்துன்னு போகட்டும், நீ என்ன செய்யற, படிக்கிறியா, நீ கவனம் செலுத்துன்னு சொல்லி இந்த டீச்சர் சொன்னதுனால அந்த மாணவன் என்ன பண்ண, ஒரு செகண்ட் அவன் கண்ணுல பயம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. கண்டிப்பா ஷோரா எல்லாம் பார்த்தோம். இதுல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எனக்கு அடங்காதன்ற தாய் பாசம், அவன் மகன் பாசம், இந்த விஷயத்துல நாங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது. அவங்க ஒரு சிற்பி மாதிரி அவங்கள செதுக்கிட்டே இருப்பாங்க. டேய் எழுந்துரு, படி, டேய் உட்கார், எழுந்து முட்டி போடு, இது செய். அவங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க சொன்னோமா, கவர்னர்மா இப்பதான் படிச்சு முடிச்சா, உனக்கு என்ன தேவை, 100க்கு 100 மார்க் தானே. செய்வார் சார், அவரு 99.9% கூட எடுத்திருக்காரு அவரு. பட் அடங்க மாட்டாரு, அட்டகாசம் பண்ணுவாரு. ஆனா இவங்க ஒரு சுகப்பிரசவத்துல பிறந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அதனால அதை நீங்க மிஸ் பண்றீங்க. நாங்க அதை வீட்டுல ஆன்லைன் அட்டென்ட் பண்ணும்போது எங்களால அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சார் நான் ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். நான் 2 பொண்ணு இருக்கு எனக்கு. ஒரு பொண்ணு காலேஜ் முடிக்க போறாங்க, ஒரு பொண்ணு 10th படிச்சிருக்காங்க. 10th படிக்கிற பொண்ணு ஆன்லைன் கிளாஸ்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆன்லைன் கிளாஸ் இன்னும் ஒரு நாள் கூட அட்டெண்ட் பண்ணல, அந்த ஆப்ஷனும் தரல ஸ்கூல்ல. அப்ப நம்ம குழந்தை என்ன பண்ண முடியும், வீட்டுல படி பண்ணி எத்தனை நேரம், நம்ம வேலைக்கு போனா நம்ம சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கும். நீங்க ஆன்லைன் கிளாஸ் சொல்றீங்க, ஆன்லைன் கிளாஸ்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஆனா எங்க பொண்ணு +1 தான் போகுது. அப்ப என்ன சார் நாங்க பண்றது சொல்லுங்க, அதான் நாங்க தெரிஞ்சுக்கணும். எங்க குழந்தை என்ன பண்ண சொன்னா, படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு நல்லா படிக்கிற குழந்தை தான். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்களா, நடக்குதா சார்? ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன், ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த பசங்க அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது சரி அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, வேணாம் ஆன்லைன் கிளாஸ் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் 10th எக்ஸாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் டியூஷன் போய் தான் படித்தேன். டியூஷன் போக முடிஞ்ச பசங்க டியூஷன் போவாங்க, டியூஷனே இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க, யாராலுமே படிக்க முடியாத சூழ்நிலை தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. ஸோ ஒரு சில பசங்களால டியூஷன் வச்சு படிக்க முடியும், சில பசங்களால படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த 10வதுன்றது இதுவே இல்லாத போயிடுது. அந்த நாலேஜ் சுத்தமா ஒரு நாள் கூட அந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்தவே இல்லை. அதாவது ஸ்கூல் போனாதான் முழு படிப்பு கிடைக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமாக உடல் ஆரோக்கியமும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஆதாரமே, வேற வழியே இல்லை. தெரிஞ்ச ஒரே வழி அதான், வேற வழி இல்லை. ஆன்லைன் கிளாஸ் நமக்கு இதை மிஸ் பண்ணுறோம் அதை மிஸ் பண்ணுறதை விட உடல் ஆரோக்கியமும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமும் நம்ம பார்க்கணும். என்கிட்ட நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் நேரடியாகவே பார்த்தவன். நாங்கள் கொரோனா பீரியடில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்தோம். இறந்தவங்க உடலை கொண்டு போய் அப்படியே ஒரு குப்பை மாதிரி போட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் முடிவு பண்ணோம், ஒரு 10 பேர் டீமாக செய்தோம். இன்றைக்கி எங்கள் மாவட்டத்தில் 300க்கும் மேலே எல்லா மதத்துடைய உடலையும் எடுத்து அவங்க மத பிரகாரம் அடக்கம் செய்கிறோம். அது செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதோடைய எஃபெக்ட், அதோட வலி என்னன்றது நம்ம நேரடியாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணுறதெல்லாம் விட பெருசாக தெரியல. இன்னைக்கு நடக்கிற ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பாக நம்ம ஏற்றுதான் ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க சார். உண்மைதான். அப்பா இப்போ சொன்னார் இல்லைங்களா, கொரோனாவில் இறந்தவங்க, அதை என்னை கூப்பிட்டு போய் என்னை கண்ணால் காமிச்சு இப்போ அப்பா ரெஸ்ட் எடுக்கிறாரு. நான் போய் இப்போ கொரோனாவில் இறந்தவங்களை அந்த டீம் கூட சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 200 பேருக்கு மேலே போய் அடக்கம் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் ₹1 காசு வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த நேரத்தில் அப்பாவை நான் பெருமையாக சொல்கிறேன்ல, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு இந்த லாக்டவுனில் காலேஜ் நான் கற்றுக்கிட்டேன்னு இல்லையோ, அப்பா கூட இருந்து மனிதநேயம்னா என்னன்றதை கற்றுக்கிட்டேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் மாறி வரும் கல்வி சூழலில் எதிர்கால கல்வி என்னவாக இருக்கிறது என்று பிள்ளைகளும் பெற்றோர்களுமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகும் பொழுது பெற்றோர்களை விட்டு பிள்ளைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரம் விலகி இருந்துச்சு. இப்ப இந்த கல்வி முறை மாறியதுனால எதிர்கால கல்வி என்னாகும், எதிர்காலம் என்னாகுங்கிறத விட அவரை போல உள்ள ஒரு சராசரி பெற்றோருக்கு இருக்க பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, மகன் எங்கூட இருந்துருவாங்கிறது, எல்லா நேரம் கூட இருப்பாங்கிறது. அப்படி மகன் கூட இருந்ததுனாலதான் இந்த மகனுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு, அப்பா இவ்வளவு ஒரு காரியம் செய்யறாரு. அதை போல இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு, எல்லா நேரமும் அப்பா அம்மாவோட இருக்க வாய்ப்பு. 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே 24 இருக்கிறதுனால உங்க 2 பேருக்குள்ள நிகழ்ந்த மாற்றம் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னது போல
நான் என்னன்றது எங்க அம்மாவால புரிஞ்சுக்க முடியும், எங்க அப்பாவால புரிஞ்சுக்க முடியும். அதே போல எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியும். அவங்க என்ன நார்மலா எல்லாருக்குமே தான் லாக்டவுன்ல வேலை போயிடுச்சுன்ற கான்செப்ட். எங்க அம்மா ஒரு செக்யூரிட்டி கார்டா இருந்தாங்க. அது சொல்றதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. அதுதான் வேலை செஞ்சிருந்தாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க செக்யூரிட்டி வேலை செய்றீங்களா இன்னும்? லாக்டவுன் போட்டதுல இருந்தே வேலை இல்லை சார், வீட்டிலே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிப்ரவரி செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்தது எங்கங்கிற நிறுவனத்துல? ஐடி கம்பெனில இருந்தா ஐடி எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாம் வீட்டுல வேலை செய்யும் போது எப்படி நம்மளுக்கு வேலை இருக்கும். ஓகே. அப்புறம் ஒரு 2-3 மாசம் சம்பளமும் கொடுத்தாங்க. அதுவே நம்மளுக்கு இதுவாகல. எப்படி சொல்றது, நம்மளால வேலை பார்த்தே பழகி பணம் வாங்கிட்டு வேலை பார்க்காம பணம் கொடுக்குறாங்க, வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ஒரு 2-3 மாசம் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா சாப்பிட்டாவணும், உயிர் வாழ்ந்தாவணும், பசங்களுக்கு போன் வாங்கியே ஆகணும் சார். அந்த சுச்சுவேஷன்ல ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பசங்களுக்கு போன் வாங்க நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. 2 பொம்பளை பசங்களுக்கு பைசா எழுதி போட்டு அந்த பேங்க்ல வந்து பைசா எடுத்து கொடுத்து போன் வாங்கி கொடுத்தேன் சார். போன் வாங்கி கொடுத்தாச்சு. ரீசார்ஜ் எப்படி சார் பண்றது? இப்போதைக்கு கொஞ்ச நாளா வீட்டுல டிஃபன் கடைன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டிஃபன் கடையில என்ன ஒரு வருமானம் வந்துடும், அந்த மளிகை சாமான், அந்த காய்கறி சமாளிக்க முடியும், அவ்வளவுதான். ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு போதுமான சக்தியில வருமானமும் இது புரிய வந்தது வந்து நம்ம காலேஜ் ஃபீஸே வந்து நான் கம்மியா கட்டி தான் படிச்சேன். என்னோட கஷ்டத்தை என் தங்கச்சி படிக்க கூடாதுன்னா ஹாஸ்டல்ல போயிட்டு அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு அவ ஆசை. அதனால அவ ஆசையை நிறைவேற்றணும்ன்றதுனால வீட்டுல சப்போர்ட் பண்ணி அவளை வந்து படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். இது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்சிசில ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் செம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ணேன். அந்த ஹேர் கட் பண்ணதுக்கு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கிளம்பி வந்துட்டாங்க. வந்து அப்பாவை திட்டி அம்மாவை திட்டி எங்க அம்மாவுக்கு வந்து நான் சொல்லவே இல்லை நான் ஹேர் கட் பண்ண விஷயம். ஒரு பொண்ணுனா முடி இருக்கணும்ன்றது வந்து இது கிடையாது. ஒரு பொண்ணுனா பயாலஜிக்கலா அவ பொண்ணா இருக்கணும், அது போதும். அதுதான் வந்து நீங்க டிசிப்ளின்ற பேர்ல எல்லாத்தையுமே கட் பண்ண வைக்கிறீங்க, அது தப்பு. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட விஷயத்த அவங்க கிட்ட கத்துக்கினேன், அவங்களோட விஷயத்த வந்து நான் கிராப் பண்ணிக்கினேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்க கத்துக்கணும். இப்போ என்ன என் மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சேன்னா இந்த ஹோட்டலை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் சிறப்பு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி என்ன கத்துக்கிறோம்னா, அந்த அவர் தம்பிக்கு வந்து சொல்லும் பொழுது சூழல் ஆன்லைன் கிளாஸ் உட்கார்ந்து இருந்ததுனாலதான் இத்தனை துறை மாறுறதுன்னு இருக்கு இல்லையா. நீங்க வந்து திருப்பி நான் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ற பொண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அம்மாவோட இருந்தா இந்த 6 மாசத்துலதான் நமக்கு புதிய இன்னொரு கண் திறப்பு ஏற்படுது. ஓகே, இந்த காலகட்டத்துல என் பெற்றோர்களோட அல்லது என் பிள்ளைகளோட இருந்ததுனால என் பிள்ளைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லது பெற்றோரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க? நல்லா வேலை செய்ய கத்துக்கிறேன் சார். என்ன வேலை? 24 hours வேலை சொல்றாங்க சார். எப்பவுமே வேலை தான் சார் சொல்றாங்க. இது வாங்கினுவா, அது வாங்கினுவா, இது வாங்கினுவா, கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாங்க சார். ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் வேலை, எப்பவுமே வேலை சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் எப்படி வேலை சொல்லுவாங்க? ஆன்லைன் கிளாஸ் இருப்பீங்க, போனை வச்சுட்டு போக சொல்லுவாங்க சார். கொஞ்சம் கேப்ல போயிட்டு வந்துருங்கன்னு. அவங்க நம்பிக்கை என்னன்னா அதெல்லாம் டீச்சர் பாத்துக்குவாங்க, ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாலும் நீ அம்மாவா எனக்கு வேலை செய்ய போதும் அப்படின்னு. கடையில கஸ்டமர் இருப்பாங்க, போனை வச்சுட்டு போ, கிளாஸ்ல இருக்கான்னு சொன்னா போனை வச்சுட்டு போ, நீ போய் பால் வாங்கினுவா, இது வாங்கினுவா, எப்பவுமே வேலை சார். ஸ்கூலுக்கே போயிடலான்னு இருக்கேன் சார். கடுப்பாவது சார், இவங்க ரொம்ப கஷ்டா இருக்காங்க சார், வேலை சொல்லியே சாடிடுறாங்க சார். ஓகே, இப்ப இந்த பிள்ளையெல்லாம் சொன்னது போல, அவர் சொன்னது போல இந்த பிள்ளைய அணுக்கமா இருந்த நேரத்துல உங்களால அப்படி ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா வீட்டுல? ஏன்னா அவர்கள் தான் ஆன்லைன் பேர்ல வீட்டுல இருக்காங்க. அம்மாவுக்கு போய் கடையில் போய் உட்காந்து தோசை சுட்டு தான் ஆகணும் அடுத்த வேலை. அப்படி நம்ம முழுமையா இருக்க முடியாது வீட்டுல பிள்ளைகளோட. ஆனாலும் பிள்ளைய வீட்டுல இருக்கு,
அதனால ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? பிள்ளைகளை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த காலகட்டத்துல? நான் வேலைக்கு போறேன் சார். இப்போ என் பாப்பா வந்து யூடியூப்பை பார்த்து நல்லா சமைக்க கத்துட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா சமைக்கிறாளுங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நல்லா சமைச்சு வச்சிருவாளுங்க. அது நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நல்லா சமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கணும் நான். ஓகே, அதனால இப்ப நீங்க வேலை முடிஞ்சு வரும்போது பதட்டமா வர வேண்டாம். இல்ல அந்த டென்ஷன் இருக்காது. சமைச்சு வச்சிருப்பாங்க. அது எனக்கு சந்தோஷம் தான். அவங்க தெரிஞ்ச விஷயம் தானே எனக்கு அது. ஓகே, உங்க பிள்ளைகளை பத்தி நெருக்கமா இருக்க நேரம் அதிகரிச்சதுனால என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என் பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுங்க என்ன ஏதுன்னு தெரியாது, கொஞ்சம் அதாவது ரஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். போவா வருவா படிப்பா, திடீர்னு பார்த்தா 3 மணிக்கு லைட் எரியும், ஏஞ்சி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி இருந்த பொண்ணு இப்போ என் கூட விளையாடுறா, ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. அதுங்க வந்து அங்க ஃப்ரெண்டுங்கிட்ட பண்ண முடியாத சேட்டையெல்லாம் என்கிட்ட பண்ணுவான். இப்படி பாப்பா, என்ன சிரிக்க மாட்டேன் பா அப்படின்ட்டு போவா. எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கும். எனக்கு போன ஏப்ரல்ல ஒரு டவுட் இருக்குங்க சார். அது வந்துட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லி ஒரு டவுட்டுங்க சார். அது இப்ப கேட்கலாமாங்க சார்? அதாவது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் மிஸ், உங்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களாங்க மிஸ்? படிக்கல. அதாங்க சார், எனக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலோட டீச்சர்ஸோட பசங்க வந்துட்டு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல ஓகே அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்கூல் மாத்திடுவாங்க டிரான்ஸ்ஃபர்ல. பிள்ளைய வந்து ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிடணும்னு நினைக்கிறக்காக படிக்க வைக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்கனால அந்த புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அது ரொம்ப காலமா இங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது உங்க வரையும் சேர்ந்துருக்கு. உங்க அம்மாவுக்கு படிச்ச ஒரு ஸ்கூல்ல இருந்தாங்கல்ல, வேலை பார்த்தாங்கல்ல, ஏன் அந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கல? அந்த ஸ்கூல்ல தாங்க சார் நான் படிச்சேன். அங்க ஏன் மாறுனீங்க? அவங்க சார் அதான் சார் எக்கனாமி டவுனா இருந்தா நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தேங்க சார். இதே போல ஒரு காரணம் ஒரு என்ன நினைக்கிறேன், வேண்டாம் இந்த ஸ்கூல்ல போட நினைக்கிறான். இதை திருப்பி எல்லா அரசு பள்ளி ஆசிரியர்களையும் பார்த்து எல்லாரும் கேட்கற கேள்வி, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தீங்க, ஏன் உங்க பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கல அப்படின்னு. அது அவசியம் இல்ல சார். ஆக்சுவலா நான் எங்க டீச்சர்ஸ் கிட்டே கேட்டேங்க சார். அவங்க வந்துட்டு நான் உனக்கு அப்புறமா பர்சனலா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க சார். இல்ல, நான் பகிரங்கமா சொல்றேன், அப்படி படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன் படிக்கணும்? முதல்ல நான் வந்துட்டு போன லாக்டவுன்ல எனக்கு இந்த டவுட் இருந்தது சார். எப்படினாலும் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்லனா ஆன்லைன் கிளாஸ் அவ்வளவா புரியறது இல்ல. அப்ப பேரண்ட்ஸ் எப்படின்னா பக்கத்துல இருக்காங்க, பேரண்ட்ஸ் எப்படின்னா நம்ம சொல்லி தரணும். அது எதுக்கு வந்துட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு போன லாக்டவுன்ல டவுட் இருந்துச்சுங்க சார். அது மாதிரி பேரண்ட்ஸே சொல்லி கொடுத்துடலாமே. ஆமாங்க சார். ஏன் வந்து ஸ்கூலுக்கு போய் வாத்தியாரு அப்படின்னு? சரி இல்லைங்க சார், ஸ்கூல் அவசியம் தாங்க சார். ஆனா வந்துட்டு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அந்த காசு வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். எதுக்கு வந்துட்டு தேவையெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்னு சொல்லி எனக்கு போன லாக்டவுன்ல ஒரு டவுட் இருந்துச்சுங்க சார். என்னப்பா, உங்க அம்மா வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சர், ஓகேவா? இந்த வருஷம் இவ்வளவு பணம் செலவழிக்கிற தேவையில்லை. கையில அம்மாட்ட பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 80,000 ரூபா இருக்கு. அந்த 80,000 ரூபாய 8 கிளாஸுக்கு பிரிச்சு மகனுக்கு வந்து பிரெஞ்சு சொல்லி கொடுத்துடலாம், கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கான அறிவு அம்மாவுக்கு இருக்கு. சரியா? ஆனா எனக்கு இந்த அறிவு எதுவுமே இல்லை. நான் என் பிள்ளை என்ன செய்யறது? ஸ்கூல்ல தான் கொண்டு வந்து இந்த டீச்சர் தான் விடணும். கரெக்டா? இந்த டவுட்ல எப்போ வரும்னா, நம்ம நல்லா சௌரியமா இருந்துட்டோம்னா இந்த டவுட்லாம் வரும். இந்த உலகம் நம்மளை போல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம போல இல்ல. இந்த உலகம் எப்படி தெரியுமா இருக்கும்? சார் சொன்னார்ல, நான் டெய்லர் வேலை பாக்குறேன், என் பிள்ளைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க, ஆனா என்னால வந்து அதுக்கு போய் ஒரு போனை வாங்க முடியல அப்படின்னு சொல்றாருல, அதுதான் உலகமா இருக்கும். ஆனா வாங்கிட்டார் அவரு. அந்த உலகம் இன்னும் மோசமா எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த அம்மா மாதிரி இருக்கும். 10,000 ரூபாய்க்கு போன் வாங்குறதுக்கு பரிதவிச்சுட்டேன். நான் போய் லோனை போட்டேன், வாங்கிட்டேன், போனை வாங்கி கொடுத்துட்டேன். போன் வாங்கி கொடுத்தது முக்கியம் இல்ல, அதுக்கு அடுத்து டேட்டா வாங்குறது இருக்குல்ல 20 ரூபாய்க்கு, அது என்னால வாங்கவே முடியல சார் சொல்றது இருக்குல்ல, அதுதான் உலகமா இருக்கும். உலகம் நம்ம அம்மா மாதிரியே இருக்காது. அதனால இந்த கேள்வி சந்தேகங்களை என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு இங்க வாங்கடா, நானே வந்து இதெல்லாம் உணர்ந்துதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொது கேள்வி இருக்குல்ல, எல்லாரும் கேட்கறாங்க, அந்த கேள்வி கேட்கவே கேட்காது. இந்த காமன் டவுட் இருக்குல்லப்பா உலகத்துல, அதை வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு டவுட் கேளுங்க, எனக்கு 80,000 கொடுத்து எங்க அம்மாவால 8 பேர் படிக்க வைக்க முடியும்னா, என் வீட்டுல வேலை செய்தல ஒரு அக்கா, அந்த அக்கா மகன் ஏன் படிக்க முடியல? அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லைங்க. அந்த கேள்விதான் வரணும் நமக்கு. ஓகேங்க சார். அதனால அம்மா ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்கல்ல, அந்த கேள்வியை கேட்காத உலகத்தை பார்த்து. இந்த செருப்பு எவ்வளவு தெரியாதுங்க சார். நீங்க நாளையில இருந்து உங்க வயசுல பையன் ரோட்ல இருப்பான்ல, எத்தனை பேர் செருப்பு போட்டிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு வர முதல் கேள்வி, நான் போட்டிருக்க செருப்புக்கு விலையே தெரியல, செருப்பு போட்டிருக்கேன், ஏன் அவன் காலையில எல்லாம் செருப்பே இல்லை அப்படின்னு அம்மாட்ட கேளுங்க. ஏம்மா அவன் எல்லாம் செருப்பு இல்லைன்னு. மாறி வரும் கல்வி சூழலில் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்று பிள்ளைகளும் பெற்றோர்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நிறைய படிப்பை பத்தி, அப்பாவை தெரிஞ்சதை பத்தி, எல்லாத்த பத்தி பேசணும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தொடாம விட்டுருந்தோம், என்ன அப்படின்னா டீச்சர்ஸை பத்தி. நீங்க இதுவரையும் சின்ன பிள்ளையில இருந்து இப்போ படிச்சதில்ல, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க ஒரு டீச்சர்
எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? எங்க எல்கேஜி மிஸ் சார். எங்க எல்கேஜி யூகேஜி ஒரே மிஸ் தான் சார். அவங்க என்னென்ன பண்ணாங்க இதுவரையும் கண்ணில் இருக்கு சார். இப்போ எங்க அம்மா வருவாங்கன்னா எங்க அம்மா கிட்ட விட மாட்டாங்க சார், அவங்களே தான் சார் வச்சுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போற வரையும் என்ன ஸ்ட்ரைட்டா என்ன வீட்டுல விட்டு தான் சார் போவாங்க. எங்க அம்மா கூட அனுப்ப மாட்டாங்க சார். ஓகே. நான் எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் படிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சர் வந்து என்னோட சோஷியல் டீச்சர். ஆனா இந்த கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியலே பிடிக்காது, ஆனா அந்த டீச்சர் மட்டும் ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து அந்த டீச்சரோட நல்லா பேசுவோம். பிளஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அந்த டீச்சரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க டீச்சர் கூட சொல்லுவாங்க அக்கா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜாலியா இருப்போம், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த டீச்சர் கூட. ஓகே. நான் 6th படிக்கும்போது, ஹையர் செகண்டரியில் படிக்கும்போது சேட்டுன்ற ஒரு பிடி சார், சேத்து, அவர் தான் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் காமிச்சார். நான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்றதுக்கு காரணமும் அவர் ஒருத்தர் தான். ஓகே. எனக்கு வந்துட்டு என்னோட டிப்ளமோ ஸ்டாஃப் எல்லாருமே பிடிக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கான எனக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எடுத்த மேம் சுபஸ்ரீ மேம்னு, அவங்க வந்துட்டு எனக்கு இன்னொரு அம்மானு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம். நான் அவங்கள ரீசெண்டா அக்கான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்குது. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்றதை விட அவங்க கிட்ட நிறைய சொல்லுவேன். அவங்க சொன்னா எதுவா இருந்தாலும் உடனே ஏத்துப்பேன். ஓகே. என்னோட 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோஷியல் லிசன் பண்ணுறதுக்கு. பட் அவங்க நடத்தினா மட்டும் நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு லிசன் பண்ணுவேன். அதனால எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் எந்த டீச்சர்லாம் பிடிக்குன்னு கேட்ட பொழுது ஒரு கணம் வந்து அவர்கள் மனசுக்குள்ள எல்கேஜி வரையும் போயிட்டு வராங்கல்ல, இந்த டீச்சர்லாம் எனக்கு எப்படியும் ஒரு ஞாபகம் இருக்கு. இத்தனை பேரை கடந்து இல்லையா? ஆசிரியர்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. காரணம் அவர்கள் நேரடியாக பங்கு மாணவர்களோட தொடர்பு கொள்றாங்க, பங்கு பெறாங்க. நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற 2 பேரும் ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு. அவங்க வந்து பிரியசகிங்கிற புனைப்பெயர்ல பல புத்தகங்கள் எழுதியிருக்கிற ஆனி ஃப்ளோரன்ஸ்ங்கிற டீச்சர். அவர் வந்து ஸ்ரீதரன் ஏற்பெயர் கொண்ட, தமிழாசான்னு புனைப்பெயர் கொண்ட இன்னும் மற்றும் ஒரு ஆசிரியர். 2 பேர் என்னன்னா ஒரு ரெகுலரான பள்ளிக்கூடமா, ரெகுலரான மாணவர்கள் இல்லாம சிறப்பு மாணவர்களை சந்திக்கிறாங்க, அல்ல மாணவர்களை சிறப்பாகிறவங்க. நான் முதல்ல வந்து பிரியசகி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஆன்லைன் அது இதுன்னு சொல்லி வேற வேற விஷயங்களா இந்த கல்வி முறை மாறி வருது இல்ல, இவர்கள் இந்த மாணவர்களின் இந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் பேரே வச்சிருக்காங்க கொரோனா பேட்ச்னு, இந்த கொரோனா பேட்ச்லாம் என்ன ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாருமே மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு வருவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எந்த சூழலையும் எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு நம்ம பிள்ளைங்க நிச்சயமா ஒரு பெரிய நிலைக்கு வந்துருவாங்க. கொரோனா பேட்ச் அப்படிங்கிறது இப்ப இருக்க சிச்சுவேஷன், யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இது இப்படிதான். இதுல என்ன கத்துக்கிறாங்க, அந்த வாழ்க்கை பாடங்களை வச்சுட்டு அதுக்கு மேல என்ன தேவையோ அதையும் கத்துக்குவாங்க. அதுக்கு மேலேயும் சிறந்த நிலையை கண்டிப்பா அடைவாங்க. ஓகே. ஸ்ரீதரன், தமிழாசான் அப்படிங்கிற பேர் வந்து நீங்க விரும்பி வச்சுக்கிட்டதா இல்ல நீங்க அப்படி அழைக்கப்பட்டதுனால வந்து அதுவே பேரா நிலைச்சிருச்சா? 2மே சொல்லலாம். பள்ளிக்கூடத்துல நண்பர்களால பட்டப்பெயரா வழங்கப்பட்டது. பிற்காலத்துல அந்த பணி ரொம்ப பிடிச்சு போனதுனால அதையே பேரா வச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இன்றைய சூழல்ல மாணவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைவா இருக்கும்னு இல்ல, இப்ப நினைக்கிறேன். அரசு பள்ளிகளில், தனியார் பள்ளிகள்ல அல்லது பணக்கார வீட்டு பிள்ளைகள்ல, பணக்காரன் நான் சொல்றது அடிப்படை வருமானத்துக்கு மேல உடனே நினைச்சா ஒரு 10,000 போன் வாங்கிட முடியும், அந்த பிள்ளை இன்னைக்கு பணக்கார வீட்டு பிள்ளை ஆயிருச்சு. அப்படி இல்ல அரசு பள்ளியில் இருக்க ஒரு பிள்ளை இல்லையா, அது அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் என்னவாக மாற முடியும், என்ன செய்ய முடியும் நம்ம நினைக்கிறீங்க? நம்பிக்கையின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கைகள் நமக்கு எது வேணாலும் இருக்கலாம். உண்மை என்னவா இருக்குன்றதுதான் நடப்பா இருக்கு. ரியாலிட்டி. சில உண்மைகளை இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த கல்வி ஆண்டு இறுதியில ஒரு கருத்து கணிப்பு நிகழ்த்துறோம். குழந்தைநேய பள்ளிகள் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல அனைத்து தமிழகத்து மாவட்டத்திலையும் சில பகுதிகளுக்கு இணைய வழியில ஒரு படிவத்தை அனுப்பி அங்க இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் கணக்கெடுக்கிறோம். குழந்தைகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு. அவங்க சந்திப்புகளை எதிர்பார்க்குறாங்க. எந்த ஆறுதலை தேடுறாங்கன்னா குடும்ப இன்னல்களை பகிர்ந்து கொள்வதற்கான காதுகள் ஏதாவது இருக்கான்னு தேடுறாங்க. அப்புறம் யூனிசெஃபினுடைய அலகுல இருந்து பிரபாகரன் ஒரு நண்பர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு ஆய்வு நிகழ்த்தினத்துல குழந்தை திருமணங்கள் ஏராளமாக அங்கே பெருகி இருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் வேலை பார்க்குற சென்னையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் போதைப்பொருள் பழக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்புறம் விளையாட்டு அறவே இல்லாமல் போகுது. அப்படியே விளையாடினாலும் அது கூடி விளையாடுகிற அந்த இடத்துக்கு நகரல. வழக்கமாகவே குடிசை பகுதியில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஆடுவதற்கான இடம்ன்றது அரிதில் தான் கிடைக்கும். அவங்களா தேடி கண்டுபிடிச்சு போகணும். உங்களுக்கு யானை கவனி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், எலிஃபென்ட் கேட்டுன்னுவாங்க. அங்கே
கிரவுண்டுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் தான் எல்லாரும் விளையாடுவாங்க. இப்போ அது முடக்கப்பட்டிருக்காங்க, பெருசும் பிள்ளைங்க போய் விளையாட முடியறதில்ல. நம்முடைய சென்னை நகரத்திலிருந்து நகரத்துக்கு வெளியில காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்க மக்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா, அங்கே சில இரவு பாடசாலைகளோட போய் பேசும்பொழுது பல பிள்ளைகள் படிப்பை விட்டு விலகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப எப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுல ஒரு பெரிய கவலை இருக்கு. இன்னொரு புதிரான ஒரு நிகழ்வும் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஆண்டுக்கு முன்னாடி பள்ளியை விட்டு நின்ன குழந்தைங்க திரும்ப வந்து பள்ளியில சேர்ந்திருக்காங்க. பள்ளியில ஆமா, அரசு பள்ளி, அவங்க ஏற்கனவே படிச்ச பள்ளிக்கும் வர்றாங்க. எப்படின்னா, எங்க பள்ளியிலேயே ஒரு பிள்ளை வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் போது அவனால ஒரு இடத்துல உட்கார முடியல, சட்டத்திட்டங்களோட பிணைஞ்சு அவனால போக முடியல, பள்ளியை விட்டு போயிடுறான். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பள்ளிக்கு மீண்டும் வந்திருக்கிறான். சேர்த்துக்குங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப வரான். அதே போல 10ஆம் வகுப்புல இப்போ தேர்ச்சி வந்ததுக்கு பிறகு தான் தோல்வி அடைந்துருவோன்ற அச்சத்துல போன சில குழந்தைங்க, அச்சத்தோடவே போன குழந்தைங்க, 11ஆம் வகுப்பு சேர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த குழந்தைங்க தேர்ச்சி என்ற தகவல் கேட்ட பிறகு அந்த கல்விக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கப்படுவதாக கருதி 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்காக துணிஞ்சு வர்றாங்க. இந்த மாதிரியான சில புதிர்களும் நடக்குது. அதே பக்கத்துல இந்த மாதிரியான பெரும் கொடுமைகளும் நடக்குது. 2 பெண் குழந்தைங்க விழுப்புரம் மாவட்டத்துல, ஊர் பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அங்கிருந்து இந்த பேரிடர் காலத்துல, ஊரடங்கு காலத்துல சென்னை நகரத்துக்கு வீட்டு வேலை செய்வதற்காக கூட்டு வரப்போறாங்க. அந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் ஓடி போய் அந்த வீட்டுல தடுக்க பாக்குறாங்க, முடியல, பேருந்து பின்னாடி துரத்திக்கிட்டு போறாங்க. அப்புறம் குழந்தை நலக்குழு, மாவட்ட குழந்தை நலக்குழு கிட்ட புகார் அளிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போக அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வர முடியல, இடத்தையோ முகவரியோ சொல்ல முடியல. ஏன்னா பெற்றோர் அப்பா இல்லை, அம்மா வேறு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தைங்க பாட்டியோட தேவையில் இருக்கிறாங்க. அப்போ வருமானம் தேவை, சாப்பாடு தேவை, அதுக்காக சென்னைக்கு வராங்க. அப்புறம் அங்கே இருக்க பிடிக்கலன்னு திரும்பி வந்துட்டாங்கன்ற தகவல் ரொம்ப பின்னாடி வந்து சேர்ந்தது. இப்படி ஒட்டுமொத்தமா பார்க்க போனா எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்வியோடு தான் இருக்கு. அடிப்படை ஆதாரம், வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது எப்பவும் இருக்கிறது போலவே தான் இன்னும் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் வந்து சேர்ந்துடல. ஆனா ஏற்கனவே பொருளாதார அடிப்படையிலையும் குறைஞ்சபட்சம் சொந்தமா ஒரு வீடு இருக்கு, இல்ல ஒரு நிரந்தர வேலை இருக்குன்ற குடும்பத்துக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பானதா இருக்கு. அவங்களால தன்னுடைய சேமிப்பை வைத்தோ இல்ல தன்னுடைய சொத்தை வைத்தோ அடுத்த எதிர்காலத்தை வெற்றிகரமா அவங்களால நகர்த்தி கொண்டு போக முடியும். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலா தான் இருக்கு. இதுல கல்வியை விட்டு இடைவிலகிய சிலவருக்கு வந்து இந்த தேர்ச்சி என்பது ஒரு வாய்ப்பா, மீண்டும் ஒரு கல்வி வாய்ப்பா அமைஞ்சிருக்கிறதையும் இதுல பார்க்க முடியுது. ஓகே, புதிரா இருக்கு. இப்ப இந்த மாணவர்களின் எதிர்காலம், இந்த கல்வி முறை மாறியதால் வகுப்புக்கு போய் பாடம் படிக்காம, கிளாஸுக்கு போய் பாடம் படிக்காம வீட்டிலே படிக்கிறதுனால என்னவெல்லாம் மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம ஒரு தளத்தில் நின்று பேசுறோம். அரசு பள்ளியில படிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு இது பெரிய வரம். எல்லாரையும் பாஸ்போர்ட், அது அனைத்து பேருக்கு பாஸ்போர்ட் சரியா அப்படின்னா, ஒரு தனியார் பள்ளியில் பகுதி நேரம் வேலை பார்க்குற ஒரு ஆசிரியர் வந்து இல்லைங்க எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மார்க்குங்கிற பெருமையை எனக்கு அடைய முடியாமல் போயிடுச்சுங்க, எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, நான் இத்தனை வருஷம் படித்தேன் அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சரின்னு தோணுனா கூட, அவர் சொன்ன இடத்துக்கு வரும்போது என்ன அப்படின்னா, இந்த படிப்பு ஒரே ஒரு பாடத்துல ஃபெயிலா போனா அந்த பையன் மறுபடியும் படிப்பை தொடர மாட்டான், அவன் வேலைக்கு போயிடுவான், திருப்பி படிக்க முடியாது. ஆனா இப்ப இந்த 10வது படிச்சா ஒருத்தர் வேலைக்கு போயிடுவாங்கிறத களத்துல போய் பார்த்த ஒரு ஆசிரியர் சொல்றாரு. ஆமா, அந்த பையன் வந்துட்டான், திரும்ப படிப்பான், இன்னும் 2 வருஷம் படிப்பான், 2வது வருஷம் மறுபடியும் +2 அதே போல பாஸ் ஆனான்னா இன்னும் நல்லது, கண்டிப்பா கல்லூரி போயிடுவான். இந்த வருஷம் +2 பாஸ் ஆனா கல்லூரி போயிடுவான். கல்லூரியில போய்வான், தத்துவான், தவிப்பான், மொழி தெரியாது, தடுமாறுவான், பாடம் புரியாது, ஆனா வாங்கிடுவான் அந்த டிகிரியை. ஒரு இடத்துல புரிஞ்சிடும்ல அவனுக்கு, இல்ல இதுதான் நம்மளை மேடேத்த போகுதுன்னு. அந்த வகையில அது பெரிய வரம். நம்ம ரொம்ப குறிப்பா இந்த சூழல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் நடத்துறோம், நம்ம புள்ள வந்து 2 போன் வச்சிருக்கு, போனுக்குள்ள இருக்கிறத இப்படித்தான் தெரிஞ்சுக்கிறானோ தெரியல, அவ்வளவு இடத்துக்குள்ள போக முடியுது, இதுவெல்லாம் ஆனந்த சலிப்பு. சரியா, என் புள்ள பயங்கர சேட்டை செய்யறான் சார், கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு தலையில புரட்டுறான் சார் அப்படிங்கிற ஒரு ஆனந்த சலிப்பு. ஆனா பெரும்பான்மை பிள்ளைய அது எதுவுமே இல்லாத பிள்ளைய இருக்குது நாட்டில், அது கிடைக்காத பிள்ளைய. அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு ஒன்று தான் சரி பண்ண முடியும். இந்த தூரம் நகட்டி 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 கொண்டு வந்திருக்கோம். இடைநிற்றல்னு கல்வியில சொல்லுவாங்க. பாதியில பிள்ளை படிப்பு 10வதோ நிற்கிறது, 12வதோ நிற்கிறது. அது இல்லாம அதிகபட்சமா மேற்கல்வியை மேற்படிப்பை தொடர்றது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகம். முதல் 3 மாநிலங்கள் தமிழ்நாடு இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் மீண்டும் நம்மளை ஒரு 10 ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்துறக்கூடாத சூழல். வீட்டில் வறுமை காரணமாக, வறுமை இல்லாட்டினா கூட மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாது. அரசு பள்ளி இருக்கிறதுனால புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அங்க பல்வேறு சிக்கல்கள் இருந்தா கூட அடுத்தடுத்த இடத்துக்கு பிள்ளையை தள்ளிட முடியாது பெற்றோரால. ஆனா இப்ப இந்த சூழல்ல இதுக்கெல்லாம் போனா அந்த பையனும் பொண்ணு என்ன ஆவாங்க? 10வது படிக்கிற ஒருத்தன் 12வது படிக்கிற ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடக்கல 12வதுல அப்படின்னா இயல்பாவே என்ன செய்வான்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலைக்கு போயிடுவான் அந்த பையன்.
அந்த பொண்ணு ஒரு வேலைக்கு போயிடும். ஏன்னா அந்த 500 ரூபா முக்கியம் அந்த குடும்பத்துக்கு. பள்ளிக்கூடம் இருந்தால் பெற்றோர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சும்மா தானே இருக்கேங்கிற இடத்துல பிள்ளையும் இயல்பாகவே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். போகிற பிள்ளை திரும்ப மறுபடியும் கல்லூரிக்கு வருமானு தெரியல. அப்போ நம்ம ஒரு 10 ஆண்டு காலம் பின்னோக்கி போகிறோம். அந்த இடத்துல இருந்து நகர்த்தி இங்கே கொண்டு வரணும். மறுபடியும் வர்றதுக்கு அதை பற்றி என்ன அக்கறை செலுத்துறங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகளை பற்றி என்ன யோசிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்னவாகுங்க முக்கியம். இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் பூரா சிறப்பாக இருந்துடும் டீச்சர் சொன்ன மாதிரி. ஏன்னா இங்கே ஒன்றும் சிக்கல் இல்லை. பார்த்துக்க மிகச்சிறந்த பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் தினசரி கூலிக்கு போகிற, தினசரி வேலைக்கு போனால் சம்பாதிக்க முடியும், குடும்பம் நடத்த முடியும் இருக்க பெற்றோரின் பிள்ளைகள் என்னவாகும். அந்த பிள்ளைகள்லாம் படிக்க வச்சிட்டோம் 10வது வரையும், நகர்த்தி கொண்டு வந்துட்டோம். அந்த பிள்ளை எப்படி படிக்க மேற்கொண்டு அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வியாக நிற்கிது. ஒரு முக்கிய செய்தி இந்த சூழலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் 10,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடக்கூடும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அந்த சங்கத்தின் தலைவர். ஏன்னா நடத்த முடியல பள்ளிக்கூடத்தை. ஃபீஸ் 75 விழுக்காடு வாங்க சொல்கிறாங்க அரசாங்கம். 75 விழுக்காடு குறைச்சி வாங்கிங்கன்னு. ஆனால் அந்த 75 விழுக்காடை யாராலையும் கட்ட முடியல. தனியார் பள்ளிக்கூடத்தில் கட்ட முடியலைங்கும் போது அந்த வருஷம் முடியும் போது இயல்பாகவே பிள்ளைகளை பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, அரசு பள்ளி நல்லா தானே இருக்காது, ரொம்ப நாள் சொல்கிறாங்க, அங்கே கொண்டு வந்து விட்டுடலாமே பிள்ளைய, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் தனியார் பள்ளிக்கூடம் போன ஆண்டு கட்டணத்தையும் ஃபீஸையும் இந்த ஆண்டு ஃபீஸையும் கட்டு நான் டிசியை கொடுக்குறேன்னு சொல்லுது. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, யாரும் டிசி வாங்காதீங்க, டிசி வேண்டாம், நேரடியாக சேரலாம் 10வது வரையும் எல்லா பள்ளிக்கூடத்துலையுங்குது. இது ஒரு முக்கிய செய்தி, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி. எங்கேயும் டிசி வாங்க வேண்டியதில்லை, ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்துடலாம். அது எதற்காக இதை முன்னெடுப்பு செய்கிறாங்க அப்படின்னா இந்த கல்வி தொடரணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த சமூகம் கல்வி தான் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்த சமூகம். இவ்வளவு நாள் கடந்து இன்னைக்கு இருக்க எல்லா பெற்றோர்களும் சொல்லுவாங்க புள்ள படிக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். அவர் 30 வருஷம் 40 வருஷம் சொன்ன மாதிரி படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு பெற்றோரும் கிடையாது. அவர்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, என் பிள்ளைக்கு படிப்பு ஒன்று தான் காப்பாற்றணும், அந்த பொண்ணை படிப்பு ஒன்று தான் காப்பாற்ற நம்புற ஒரு சமூகமாக உருவாயிருக்கும். அப்போ இந்த படிப்பை விடாமல் தொடர வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். இது வெவ்வேறு காலகட்டம். பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, முடியலை, கஷ்டமாக இருக்குது, நாள் பூரா கிளாஸில் உட்காந்து ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அரசு பள்ளிக்கு ஆன்லைனும் கிடையாது, நேரடியாக கல்வி தொலைக்காட்சி தான். ஆனால் இதுவெல்லாம் சிக்கல். நண்பர்களை பார்க்க முடியல, விளையாட போக முடியல, இதுவெல்லாம் இன்றைய சூழல். இந்த சூழல் சரியாயிடும் அப்படின்னு உலகம் மொத்தமும் நம்புற மாதிரி நம்மளும் நம்புறோம் இல்லையா? உலகத்தில் நம்மளும் ஒருத்தர் தானே. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா, இது ஒரு அறிவை தந்திருக்கு உங்களுக்கு. இந்த கொரோனா பேட்ச் நீங்கள் சொல்றீங்க இல்லையா, இந்த பெருமை வேற யாருக்கு கிடைக்கும்? இது ஒரு புதிய அனுபவம்ல. நாங்கெல்லாம் வீட்டிலே உட்காந்து ஃபோன்லேயே பார்த்து படித்தவங்க தெரியுமா அப்படின்னு. அப்போ இது ஒரு புதிய அனுபவமா எண்ணி அதோட அறிவை பெற வேண்டியதுதான். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருந்துச்சு, எனக்கு இல்லையே நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம திருக்குறள் ஒரு பிரமாதமான திருக்குறள் ஒன்று சொல்லுவார், எவ்வது உறைவது உலகம். புரியுதா? எவ்வது உலகம் என்ன சொல்லுது? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அறிவு எது தெரியுமாடா? தனியா ஒண்ணு இல்லை அறிவுன்னு. அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகம் இன்னைக்கு என்ன சொல்லுது, இந்த உலகம் இன்னைக்கு எப்படி இயங்குது, அந்த உலகத்தோட சேர்ந்து இயங்குனேன்னா அதுதான் அறிவு. அப்ப நம்ம கொரோனா பேட்சா, ஏன்னா உலகமே கொரோனா உலகம் தானே இல்லையா? உலகத்துல எல்லாமே ஆன்லைன்லாம் இருக்கும் பொழுது என் படிப்பும் ஆன்லைன்லாம் இருக்கு, பரவாயில்ல, அதை பிக்கப் பண்ணி படிக்க வேண்டியதான். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அந்த அறிவை எல்லாரும் பெற்றுங்க. இது எனக்கு சலிப்பா இருக்கு, பார்க்க முடியல, போன் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இன்னமும் மனசுக்குள்ள நேரடியாக பார்க்குற ஆசிரியருக்கு தான் ஏங்குறோம். அதனாலதான் உங்களுக்கு எந்த ஆசிரியர் பிடிச்சிருக்குன்னு கேட்டா நீங்க அவ்வளவு பேர் எல்கேஜிலிருந்து யோசிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா அவர்கள் எல்லாரோடையும் பிசிக்கல் கான்டாக்ட் இருந்துச்சு. இப்போ அது முடியல, அந்த காலம் திரும்பிடும் நம்புவோம். ஆனா இன்னைக்கு இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் அந்த அறிவை பெற்றுவோம். நம்ம இந்த அறிவை பெறுவது என்பது இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அதனால எந்த காலகட்டமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சா எல்லோரின் எதிர்காலம் மிகச் சிறப்பா இருக்கும். பொதுவாக இந்த நிகழ்ச்சியில சிறப்பா பேசின இருவருக்கு புத்தகம் பரிசளிப்பது வழக்கம். கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள இந்த புத்தகத்தை பரிசா பெறுறது. வாங்கம்மா. இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை இருக்குல்ல, நான் அம்மா கிடைச்சரையும், ஆனா ஒரு டீச்சர் தான் அவனை சரி பண்ண முடியும். என் மகன் பயங்கர சேட்டைக்காரன், ஆனா நான் சொன்னா அவன் கண்ணில் தெரியாத போய் கீழே இருக்க மிஸ் சொன்னா தெரிஞ்சவன் கண்ணில். டீச்சர் தான் ரொம்ப முக்கியம் நீங்க இல்ல, அதுக்காக தான் அது. வாங்க வாங்க, அம்மா கூப்பிடுற, வாங்க. எதுக்காக இதை போடுங்கன்னா இதுக்காக தான். எல்லா நேரமும் அம்மா இருக்கிற சிறப்பா பேசின கருத்தை சொன்ன தான் புத்தகம் பரிசளிப்பது வழக்கம். நான் இன்னொருத்தருக்கு இன்னைக்கு கொடுத்தோன்னு நினைச்சேன். காயத்ரி தொடர்ச்சியா தான் சந்தித்த அனுபவம்னு சொல்லிட்டே இருந்தது. கடைசியில எது அனுபவம்னு சொல்லும் பொழுது
அதை வார்த்தைகளா கோர்க்க முடியாம உணர்ச்சி வசப்பட்டு கண்ணு கலங்குச்சுல்ல, கண்ணு கலங்கணும்னு அவசரமா இந்த பிள்ளை கண்ணு கலங்கி செய்வாமா. என்னோட கஷ்டத்தை என் தங்கச்சி படிக்க கூடாதுன்னா ஹாஸ்டல்ல போயிட்டு அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு அவ ஆசை. அதனால அவ ஆசையை நிறைவேற்றணும்ன்றதுனால வீட்டுல சப்போர்ட் பண்ணி அவளை வந்து படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். இது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபீலிங். சாரி. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, அந்த கண்ணீருக்கு பதிலுக்கு என் கண்ணும் கண்ணீர் ஊத்துறோம்னா அதை விட சிறப்பான பேச்சு வேற எதுவுமே இல்லை. நான் நம்புறேன். அதுதான் கொடுத்துட்டு சார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.